இந்த மகதின்னு இருக்குல்ல, மகதி வருவார்னு சொல்கிறாங்க இல்லையா? இது வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பேர் ஒவ்வொரு காலத்துலேயும் அவன் தன்னைத்தானே மகதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களை பற்றி மற்றவங்க மகதின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்களெல்லாம் கூடி அவர்கிட்ட மகதின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் பையத் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வரலாறுல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக வேண்டி யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா, ரெண்டு சாரார் இருக்கிறாங்க. ஒரு சாரார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்மளை மக்கள் அங்கீகரிக்கணுமாக இருந்தால் நம்ம தான் மகதின்னு சொல்லிக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு முத்திரை வந்துடும்ல, ரசூலுல்லாவுடைய சர்டிஃபிகேட் வந்துடும் இல்லையா? அது மாதிரி ஆட்சியில் இருந்த பல பேர் நினைச்சிருக்கிறாங்க நான் தான் மகதின்னு இருக்கிறாங்க. அதுக்கு ஜாலரா போடுற உலமாக்கள் ஆமாம் நீங்கள் தான் மகதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தன்னை மகதின்னு சொல்ல அன்றைக்கு ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டவர்களை தானே இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஒவ்வொரு காலத்துலையும் ஆட்சியில் உள்ளவர்களுக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மார்க் அறிஞர்கள் இந்த புலவனுவ மாதிரி தான். இந்த புலவங்க அரசரை பாராட்டிக்கிட்டு அது அன்பளிப்புக்காக செய்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் உலமாக்களாக இருப்பவர்கள் அதிகமான பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அன்றைக்கி ஆட்சியில் இருப்பவர்களை கூல் பண்ணுவதற்காக வேண்டி அவர் மகதின்றார்னா இவர் லட்ச மகதின்னு இவங்க சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறது. அப்போ ஒரு சாரார் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம மேல் மக்கள்கிட்ட அதிருப்தி வர்ற மாதிரி தெரிஞ்சால் என்ன செய்வாங்க, நான் தான் மகதின்னு ரசூலுல்லாஹ் அறிவித்தால் நான் தான் அப்படின்னு சொன்னால் யார் அவரை எதிர்க்க தயங்குவாங்க. ஒரு ரசூலுல்லாஹ்வே அவர் மகதி நம்ம எப்படி எதிர்க்கிறது, அவர் என்ன மாதிரி தொலைஞ்சு நாசமாக போனாலும் போயிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருமையானால் அவங்களுக்கு எதிராக புரட்சி கிளர்ச்சி அது ஒன்றுமே வராது. அப்படி சில பேர் செஞ்சாங்க. இன்னும் சில பேர் இருக்கிற ஆட்சியை அகற்றி விட்டுட்டு நம்ம அந்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நான் தான் மகதி, எனக்கு பையத் செய்யுங்க, நான் தான் கலீஃபா அப்படின்னு சொன்னவர்கள் இருக்கிற யாரெல்லாம் சொன்னாங்கன்னு நான் ஒரு பட்டியலே இருக்க தர்றேன். அப்போ அதாவது சில பேர் ஆட்சியில் இருந்து கொண்டு நான் தான் மகதின்னு சொன்னவர்களும் இருந்திருக்கிறார்கள் வரலாற்றில். சில பேர் ஆட்சியில் இருக்க மாட்டாங்க, ஆனாலும் ஆட்சியில் நம்ம போய் பிடிக்கணும், மக்கள் ஆதரவோடு இருக்கிற ஆட்சியை கவுத்தி விட்டுட்டு நம்ம ஒரு ஜனாதிபதி ஆவணமாக இருந்தால் அதுக்கு நம்ம சொந்த செல்வாக்கில் போய் ஆக முடியாது. அதுக்கு ஒரு மார்க்கத்துடைய முத்திரையை கொண்டே வைக்கணும். மார்க்க முத்திரை என்ன, ரசூலுல்லாஹ் என்னை தான் மகதின்றாங்க, என்னை பற்றி முன்னறிவிப்பு இருக்கிறது, நான் வருவேன் என்று சொன்னார்கள், அது சொன்ன அந்த ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்க்கம் அறியாதவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள பெரிய பெரிய கூட்டமெல்லாம் பின்னாடி போயிருக்கிறாங்க. பெரிய பெரிய கூட்டமெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க நீங்கள் தான் மகதின்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து கொண்டு ஆயுதம் தாங்கி இருக்கிற ஆட்சிக்கு எதிராக புரட்சி பண்ணி சிலர் ஆட்சியும் கைப்பற்றி இருக்கிறார்கள், சில பேர் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். இப்படியும் அந்த மகதிங்கிறதுக்கு உரிமை கொண்டாடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். இது ரெண்டு வகையாச்சா. இன்னும் ஒரு சாரார் இருந்தாங்க மகதிங்கிற பேரில். என்னன்னு கேட்டால், ஆன்மீக ரீதியாக இது ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளதுக்கு இந்த பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்ய, மகதின்னு ஒரு பெரிய ஞானி வருவார், மெஞ்ஞானி அவர், ஆன்மீகத்துடைய கரைச்சி குடித்தவர், அப்படியான ஒருத்தராக நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. வேறு எதுக்கு ஆசைப்படுவாங்கன்னா, அந்த குருநாதருங்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆட்சிக்கு ஆசைப்படாமல் நம்ம ஒரு குருநாதர், நம்ம கையை தொட்டு முத்தம் போடணும், நம்ம காலில் சைதா செய்யணும், நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டிகிட்டு இருக்கணும், அந்த மாதிரி மக்களை எல்லாம் தன்னுடைய வலையில் விழ வைப்பதற்காக வேண்டி ஆன்மீக அந்தஸ்து தனக்கு இருப்பதாக சொல்லி கொண்டவர்களும் மகதின்னு பயன்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு மகதி வருவார்னாங்க, அவர் எப்படிப்பட்டவர், நேர்வழிக்கெல்லாம் நேர்வழியான ஒரு ஆள், அது நான் தான், அதனால் நான் என்ன சொன்னால் நீங்கள் கேளுங்க. அப்போ இந்த மகதிங்கிறத 3 சாரார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சாரார் ஆட்சியில் இருந்து கொண்டு நான் தான் மகதின்றவர்கள், அல்லது அவர்களை மற்றவர்கள் மகதின்னு சொன்னவர்கள், இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் இருக்கிற ஆட்சியை கவுத்து விட்டுட்டு நம்ம ஆட்சியை பிடிக்கணும் என்பதற்காக வேண்டி தன்னை மகதின்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்து அவங்களுக்கு ஆயுதம் தூக்க சொல்லி முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களை கொலை செய்ய வச்சு ஒரு ஆட்சியை கவுத்து விட்டுட்டு ஆட்சிக்கு வந்தவர்களும் இருக்கிறார்கள். அல்லது அப்படி புரட்சி பண்ணும்போது ஆட்சியாளர்களால் கொன்று குவிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இது ஒரு 2வது வகை. 3வது வகை என்னென்னு கேட்டால், ஆன்மீக குருநாதர். அந்த குருநாதர் ஷேகுன்னு சொல்கிறோம்ல, ஷேகு பெரியார் மகான், அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நம்மளை மகதின்னு சொல்லிட்டோம்னா யாருக்கும் இல்லாத ஒரு அந்தஸ்தை நான் ஒருத்தர் தானே வரப்போகிறாருக்கிறோம், அந்த ஒருத்தர் நான் தான் சொல்லிட்டோம்னு சொன்னால் எந்த அவுளியாவை விட நம்மளை பெரிய ஆளை நினச்சிருவாங்க, எந்த மகானை விட நம்ம தான் பெரிய மகான் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுருக்கிறாங்க. இது வரலாற்றில் எக்கச்சக்கமாக நம்ம பார்க்குறோம்.
அது இப்போ கூட சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை உதாரணமாக ஆப்கானிஸ்தானில் வந்து அமெரிக்காக்காரன் போய் தாக்குதல் பண்ணான். தாக்குதல் பண்ணோன்னு என்ன பண்ணாங்கன்னா, அவன் ஒரு கருப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, ஆப்கானில் அவனுடைய கட்சிக்கு உள்ள கொடி வந்து கருப்பு கொடி. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, இங்கே உள்ள உலமாக்கள் எல்லாம் அந்த கருப்பு கொடியோடு ஒரு கூட்டம் வருவார்கள், அதில் தான் மகதி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா உமர் தான் மகதின்ட்டு அனுபவம். முல்லா உமர் தான் மகதி, அவர் மகதின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒசாமா பின் லாடன் தான் மகதி. அப்போ ஒசாமா மகதியா முல்லா உமர் மகதியான்னு சொல்லி ரெண்டு விதமான கருத்துக்களையும் மக்கள்கிட்ட விதைப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டால் இப்போ ஒரு சண்டை வந்துருச்சுன்னு சொன்னால் முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் அரசியல் ரீதியாகவோ வேறு எந்த காரணத்துக்காகவோ ஒரு யுத்தம் நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க சொல்கிறாங்களே இல்லையோ, இவங்க இங்கே உட்காந்துட்டு நாளை கழிச்சு இஸ்லாமிய ஆட்சி வரும்னு சொல்கிறாங்கல்ல, இஸ்லாமிய ஆட்சி நாளை மறுநாள் வரப்போகுதுன்னு ஏமாற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்காங்க. ஒரே மார்க்கத்தை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க, ஒரே அரசியல், ஆட்சிக்கு வர்றது ஆட்சியை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருப்பானுவோம், நடக்காத ஒரு விஷயத்தை. அந்த மாதிரி கூட்டம்லாம் என்ன செய்வாங்கன்னா இதை வச்சு கதை ஓட்டுவாங்க. இது வரலாறு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள், மகதி தான் வரப்போகிறாரு, ஜெயிச்சிடுவார் அப்படி இப்படி. கடைசியில் மகதியும் வரல, ஒன்றும் வரல. இவங்களுடைய சொந்த போராட்டத்தின் மூலமாகத்தான் அமெரிக்காவை விரட்டி அடித்தாங்க. அதே மாதிரி வருது. அதே மாதிரி வந்து யாசிர் அரபாத் வந்து இந்த PLO ஆரம்பித்து பாலஸ்தீன விடுதலை இயக்கம்னு ஆரம்பித்து அவர் எதிராக இந்த இப்போ ஹமாஸ் செஞ்ச மாதிரியான வேலைகள் ஆரம்பத்தில் அவர் செஞ்சார். அவர் செய்யும்போது அவர் தான் மகதின்ட்டானுவோம். உட்காந்துட்டு என்ன செய்கிறது, அவன் மகதி. அப்போ தான் நம்ம சப்போர்ட்டுக்காக வேண்டி, மக்களுடைய சப்போர்ட் பெறுவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவரை பிடிச்சி மகதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஹமாஸ் பிரச்சனை ஓடுதா, இதை பாருங்கள், அடுத்து மகதி வரப்போகிறார் பாருங்கள், இதுக்கு அடுத்தது மகதி தான், யகுதியெல்லாம் கொண்டு குவிக்க போகிறாரு அப்படியாக்குன்னு சொல்லி மகதின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அந்த மகதிங்கிறது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இது பயன்படுத்தி ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் வரும்போது அதில் மக்கள் ஈர்க்கப்படுவாங்கள்ல. என்ன டெய்லி அந்த மாதிரி நியூஸ் நம்ம கேட்குறோம். இஸ்ரேல ஹமாஸ சண்டையை பற்றி என்ன செய்கிறோம், அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறாங்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி எல்லோரும் கேட்குற ஆர்வப்படுறாங்கல்ல. இந்த சந்தடி சாக்கில் என்ன செய்கிறாங்கன்னா பூந்துக்கிட்டு, பாருங்கள் இதுதான் மகதி வர்றதுக்கு அடையாளம், யகுதியெல்லாம் மண்ணெல்லாம் காட்டி கொடுக்க போகுது இப்படியான்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஹமாஸுடைய தலைவர் தான் மகதி என்றோ, அல்லது இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மகதி வந்துடுவார் என்றோ சொல்லி மக்களை மண்டையை கழுவுற வேலையை செய்கிறாங்க. இது பரபரப்பாக போனால் அதுக்கு லைக் வரும், ஷேர் வரும். அதுதான் நோக்கம், வேறு ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு மகதிங்கிறத பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் அப்படி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி கூட நமக்கு தெரிஞ்சு இப்படியெல்லாம் மகதின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறதை நம்ம பார்க்குற மாதிரி ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. எப்போனா இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ யாரெல்லாம் இப்படி நிறைய இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை இப்னு கசீர் அவர்கள், இப்னு தைமியா போன்றவர்கள் எல்லாம் அவங்க காலத்துக்கு முந்தி யாரெல்லாம் மகதின்னு சொல்லி இருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை தங்களுடைய நூல்களில் என்ன செஞ்சுருக்கிறாங்க. இப்னுல் அசீர் அவர்கள், இப்னு தைமியா, இப்னு கசீர் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி சொன்னவங்களெல்லாம் எடுத்து லிஸ்ட்டு போட்டு தர்றாங்க. அப்போ அதில் தான் விளங்குது, இந்த மகதிங்கிறத நிறைய புழுகு மூட்டைகள் அதிகமாக கலந்துருக்கும் போல இருக்க. எல்லோரும் இப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? ஒருத்தன் முதல்ல மகதின்னானா அதான் மகதின்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்து வர்றவன்லாம் பொய் தானே சொல்கிறான் அர்த்தம். அப்போ அப்படி கூட விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்ற ஒவ்வொரு காலத்துலேயும் மகதின்னு சொன்னால் அவனுக்கு பின்னாடி சில பேர் என்ன செய்கிறாங்க போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். முதல்ல இந்த மகதிங்கிறதை சொன்னவர்கள் யாருன்னு கேட்டால் முகமது இப்னுல் ஹனஃபியா என்று சொல்லக்கூடிய அலி ரலியல்லாஹுடைய மகன் தான். அது அலி ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபாத்திமா ரலியல்லாஹு மரணித்த பிறகு ஹனஃபியா என்கிற ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அந்த பெண் மூலமாக பிறந்தவர் தான் முகமதுங்கிறவர். அதை முகமது பின் ஹனஃபியாவுடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அலியுடைய மகன் சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னா அது இந்த வம்சத்தில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, ஒரு ஃபாத்திமாவுடைய மகனாக இருப்பார்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா முகமது பின் அலின்றவரை பற்றி சொல்லாமல் முகமது பின் ஹனஃபியான்னு சொல்லுவாங்க. அது அறியாத மக்கள் முகமது ஹனீஃபாம்பாங்க அவரை. ஹனஃபியாவுடைய மகன் முகமது பின் அல் ஹனஃபியா, ஹனஃபியா என்ற பெண்ணுடைய மகன் அப்படிங்கிற பேரில் இருந்தார் ஒருத்தர். இவர் யாருன்னு கேட்டால் அலி ரலியல்லாஹுடைய மகன் தான் இவர். ஹனஃபியாவுடைய மகன்றாலும் வாப்பா யார், அலி தான். அலியோட சேர்ந்து கொண்டு அந்த இதிலெல்லாம் சம்மந்தப்பட்டவர். எதில் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையை முற்றுகையிட்டாங்க இல்லையா, அதில் இவருக்கு ரோல் உண்டு. அதே மாதிரி ஒட்டக போரில், அதே மாதிரி மாவியாவுக்கு எதிரான போரில் எல்லாம் தகப்பனாரோட சேர்ந்து இணைஞ்சிருக்காரு. இவரும் ஒரு ரோல் பிளே பண்ணவர் தான். யார், முகமது பின் ஹனஃபியாங்கிறவர். இவர் அலி ரலியல்லாஹுடைய மகன். இவர் தான் முதல்ல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்
இவரை மகதின்ட்டாங்க. யார் ஷியாக்கள் ஆரம்பித்து வைக்கிறாங்க, அவர் தான் மகதி. அவர் வந்து மரணிக்கவே இல்லை. அவர் இப்போ எங்கடான்னு கேட்டால் இப்போ அவர் இருக்கும்போது மகதின்னாங்க. அதுக்கப்புறம் நினச்சிட்டாருன்னா அவரை வந்து இறந்து போன பிறகு அவரை தூக்கி மறைச்சி வச்சுப்புட்டு அவர் மரணிக்கலை, மறைஞ்சிருக்கிறாரு. இறுதி காலத்தில் வந்து இனிமேல் வருவாராம், அவர் தான் இனிமேல் வருவாராம். முகமது இப்னுல் ஹனஃபியா என்பவர் என்ன செய்வார், அவர் வருவார்னு சொல்லி இவர் ஹிஜ்ரி 81 மரணித்தவர். ஹிஜ்ரி 81 ஆரம்பிச்சிச்சு இந்த முசீபத்து. மகதிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஹிஜ்ரி 81 அவர் எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டால் மகதின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது சேரு ஆலாமுன் நுபலா இன்னும் பல நூல்கள்லாம் இந்த ஒரு செய்தி இருக்கிறது. தல்ஹாவுடைய மகன், தல்ஹான்னா அந்த 10 பேரில் ஒரு ஆள். 10 சஹாபாக்களில் தல்ஹாங்கிறது யார், அந்த சொர்க்கவாசிகள்னு சொல்லக்கூடியவர்களில் தல்ஹா ஒரு ஆள். அவருடைய மகன் வந்து மூசா. அவர் ஒரு நல்லடியாராக நல்ல மனுஷனாக இருந்தார். ஆனால் அவர் தன்னை மகதின்னு சொல்லலை. இது ஹிஜ்ரி 103 அவர் மரணித்தார். அவரை மகதின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தான் மகதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறைஷி குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி வைக்கிறாங்க. அதாவது ஏதாவது எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால் கானன் நாசு எரவுனஹூ ஜமானஹூல் மகதி, இவருடைய காலத்தில் வந்து இவர் தான் மகதி என்று மக்கள்லாம் நம்பினார்கள். மகதி வருவார்கள்ங்கிற ஒரு செய்தியை வந்து அரச புரசலாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவருக்குரிய இலக்கணம் என்ன அடையாளம், என்னத்துக்கு வரப்போகிறாரு, இந்த விஷயங்கள்லாம் முழுமையாக இல்லாமல் ஏதோ மகதின்னு ஒருத்தர் வருவார்னு வழங்கி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான மக்களுக்கு ஒரு நல்ல மனிதராக தான் இருந்திருக்காரு. நல்ல ஒரு மனிதரை மகதின்னு சொல்லும் பொழுது நம்மளும் மகதின்னு சொல்லுவோமே. அப்போ மக்களுக்கு பூராவுமே அந்த மகதியை பற்றி தெளிவு கிடையாது. மகதின்னு வருவார்னு அடைஞ்சிருக்காங்களே தவிர இவர் எப்படி மகதியாக இருப்பாருங்கிறத பற்றிலாம் சிந்திக்கவே இல்லை. சிந்திக்காமல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவரை பிடிச்சி மகதின்னு சொன்னார்கள்ங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஹிஜ்ரி 114 மரணித்தவர், அதாவது முகமது பின் அலி அல் பாக்கிர்மாங்க. பாக்கர்னு இப்போ சொல்லுவாங்கள்ல, பாக்கர்னு மாற்றி பேர் வைக்கிறாங்கல்ல, அவருடைய பேர் தான் அது. அவர் யாருன்னு கேட்டால் முகமது பின் அலி அப்படிங்கிற ஒரு ஆள், அது ஷியாவில் உள்ள ஒரு ஆள் தான் அவர் வந்து 114 வந்து மரணித்தவர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் யாருன்னு கேட்டால் ஹுசைன் ரலியல்லாஹுனுடைய மகன் வந்து ஜெயினுல் ஆபிதீன் ஒருத்தர் தான் உசுரோட பிழைச்சார். கர்பலாவில் வந்து எல்லோரும் கொல்லப்பட்டுறாங்க ஹுசைனுடைய சந்ததிகள். அதில் பிழைச்சவர் யாருன்னு கேட்டால் ஜெயினுல் ஆபிதீன் ஒரு ஆள் தான் பிழைக்கிறாரு. அவருடைய மகன் தான் இந்த பாக்கர் ஆள். அதான் ஹுசைனுக்கு பேரன் இவர். அப்போ ஹுசைன் ரலியல்லாஹுனுக்கு பேரனாக இருக்கக்கூடிய இந்த பாக்கர் என்பவர் தான் அவர் மகதி அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் இதை மறுத்திருக்கிறார். என்ன ஏன்டா மகதிங்கிறீங்க, நான் மகதிலாம் கிடையாதுன்னு அவர் மறுத்திருக்கிறார். மறுத்தாலும் வீம்புக்கு பிடிவாதம் அவர் தான் மகதின்னு நினைஞ்சாங்க. ஒரு சாரார் வந்து அவர் ஒத்துக்கல. மகதின்னு சொல்லி அவர் இருக்கும்போதே அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் மறுத்து தான் இருக்கிறார். அப்போ மறுத்தாலும் என்ன செய்கிறாங்க, அவரை பிடிச்சி மகதின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்படியும் ஒருத்தரை மகதியாக்கியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்தீங்கன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ்ன்னு ஒரு மருமான், இந்த உமையாக்களுடைய வழித்தோன்றலில் வரக்கூடியவர். அதாவது உமையாக்களுடைய கலீஃபாக்களில் 8ஆவதாக வருவார். முஆவியாவிலேருந்து முஆவியா, யசீது அப்படி இந்த வரிசையாக வரும்ல. அதில் வந்து 8ஆவதாக வரக்கூடிய கலீஃபா யாருன்னு கேட்டால் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவர் இருக்கிற இந்த உமையாக்கள்லேயே நல்லாட்சி பண்ணியவர்னு இவரை சொல்லுவாங்க. முஆவியாவுக்கு அடுத்து நல்லாட்சி பண்ணவர் யார், இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ். இவர் ஹிஜ்ரி 101 மரணித்த ஒரு ஆள். இவரை பிடிச்சி மகதின்னு எல்லாரும் சொன்னாங்க. சாதாரண மக்கள் சொல்ல இதை சுஃபியான் இப்னு உயைனா ஹதீஸ்கலை மேதை, பெரிய அறிஞர். இந்த 4 இமாம்கள் இருக்காங்கள்ல, அந்த காலத்தில் இவர் பேர்லாம் மதுஹப் இருந்துச்சு. சுஃபியான் சௌரி, சுஃபியான் இப்னு உயைனாண்டு. அப்படியான ஷாஃபி ஹனஃபி மாதிரி ஃபேமஸான அறிஞராக இருந்த சுஃபியான் இப்னு உயைனா போன்றவர்கள், சயீத் இப்னுல் முஸய்யிப்னு ஒருத்தர், தாபீன்கள் அவர் தான் ஃபஸ்ட்டு. சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையிலே ஃபஸ்ட்டு யார், சயீத் இப்னு முஸய்யிப் என்பவர். அவங்க மாதிரி ஆட்கள்லாம் கூட இவர் போய் மகதின்னு இருக்கிறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ். ஏன்னா மகதிங்கிறவர் வந்து அவருடைய பேர் வந்து முகமது என்று தான் ஹதீஸில் வருது. இவருடைய பேர் உமருன்னு பச்சையாக தெளிவாக இருக்குது. அதை பற்றிலாம் கவனிக்கலை. ஏதோ மகதி வருவார்னு அந்த பொதுவான ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டில் அவங்களுக்கு இருந்திருக்குது. மகதினா என்ன, அதை பற்றி ரசூலுல்லாஹ் என்னென்ன சொன்னாங்க, அதை ஆய்வு பண்ணி அந்த தன்மை இவற்றை இருக்குதா, இவரை தான் சொன்னாங்களான்னு ஆய்வுலாம் பண்ணாமல் நேர் மாற்றமாக இவருடைய பேர் வந்து உமராக இருக்கிறது.
அவங்க தகப்பனார் பேர் அப்துல் அசீஸாக இருக்கிறது. ஆனால் மஹதி என்பவரை பற்றி சரியான ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், என்னுடைய ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றலில் தான் அவர் வருவார். அவருடைய பேர் என் பேரும் ஒன்றாக இருக்கும், அவர் தகப்பனார் பேரும் என் தகப்பனார் பேரும் ஒன்றாக இருக்கும். அதாவது முகமது பின் அப்துல்லான்னு வரணும், அவர் பேர் முகமதாக இருக்கும், அவங்க வாப்பா பேர் அப்துல்லாவாக இருக்கும். இப்படித்தான் மஹதி வருவார்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஆதரப்போம். அது பின்னாடி அந்த ஹதீஸஸ் எல்லாம் சொல்லுவோம், ஹதீஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தா கூட இவர் மஹதின்னு யாரும் சொல்லக்கூடாது, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லக்கூடாது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க மஹதின்னு இவங்களா ஒரு சித்திரத்தை யார், சாதாரண பாமரர் இல்லை, சயீத் இப்னுல் முஸையப்ங்கிறவர் பெரிய அந்த ஒட்டுமொத்த தாபீன்களே டாப் லெவலில் உள்ள ஒரு அறிஞர், பெரிய ஆய்வாளர், கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒருத்தரும் அதே மாதிரி சுஃபியான் இப்னு உயைனாங்கிறது 4 இமாம்களுடைய காலத்தில் அதுக்கு சமமான, அதுக்கு நிகராக, அதுக்கு மேலாகவெல்லாம் மதிக்கப்பட்ட ஒரு பேர் அறிஞர். இந்த மாதிரி ஆட்கள் உள்பட பல பேரும் இவர் தான் மஹதின்றாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸை பார்க்குறாங்க, நல்ல ஆட்சி பண்ணுறாரு, ரசூலுல்லாஹ் மஹதின்னு ஒருத்தர் வருவார்னு சொன்னாங்களே, அது இவரை தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம். அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸை பிடிச்சி மஹதின்னு இருக்கிறாங்க. இது பாமர மக்கள் சொல்லவில்லை. யார் சொன்னால்? பண்டிதர்கள்லாம் சொன்னாங்க. முகமது பின் அப்துல்லா நூறில் இவர் யாருன்னு கேட்டால், ஹசன் ரலியல்லாஹுனுடைய 3வது பேரன். ஹசனுடைய 3வது பேரன் யார்? 3வது தலைமுறை, கொள்ளு பேரனா 7 பேரனா அந்த பேரன் இவர் முகமது பின் அப்துல்லாங்கிற ஆள். இவர் ஹிஜ்ரி 100 பிறந்தார். மரணிக்கிற உள்ள தேதி நமக்கு தெரியலை, மரணித்த ஆண்டு தெரியலை. 100 பிறந்திருக்கிறாரு. 100 பிறந்து 150 160 70 ஏதாவது தான் மௌத்தா இருப்பார். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹலீஃபா மன்சூர்னு ஒருத்தர் அப்போதைக்கு ஆட்சியில் இருக்கிறார். இவருடைய வாழ்நாளில் மன்சூருங்கிற ஹலீஃபாங்கிறவர் என்ன செய்கிறாரு, ஆட்சியில் இருக்கிறார். அவரை எதிர்த்து நான் தான் ஹலீஃபா, நான் தான் மஹதின்னு சொல்லி அவருக்கு எதிராக புரட்சி பண்ணுறாரு. ஆட்சி உமர் பின் அப்துல் அசீஸ் ஆட்சியில் இருந்து கொண்டே மஹதின்னு ஆக்கப்பட்டவராக இருந்தார். இவர் ஆட்சியில் இருக்கலை. ஆனால் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், ஆட்சியில் உள்ள ஹலீஃபாவை அகற்ற வேண்டும், இவர் என்ன ஹலீஃபாவை நீங்கள் தப்பாக தேர்ந்தெடுத்துக்கிறீங்க, நான் தான் ஹலீஃபா, என்னையை தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பேர் பொருந்துவாங்க. முகமது பின் அப்துல்லா அதை பிடிச்சிட்டார் இவர். முகமதுன்ற ஒரு பேர், என் பேர் முகமது இருக்குது பார்த்தீங்களா, என் தகப்பனார் பேர் அப்துல்லா கரெக்டாக இருக்குதா, அப்போ நான் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் ஹசன் பரம்பரையில் வர்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் வந்துட்டேனா, அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் வந்திருக்கிறேன், என் பேர் முகமதாக இருக்கிறது, எங்கள் வாப்பா பேர் அப்துல்லாவாக இருக்கிறது, நான் தான் மஹதி என்று நினைச்சார். அவர் சொல்லி ஒரு புரட்சி பண்ணார். புரட்சி பண்ணவுடனே என்ன ஆச்சுன்னு கேட்டால், இவர் கொஞ்சம் பொருத்தமாக சொல்கிறார்ல, என்ன பேர் பொருத்தமாக இருக்குது, வாப்பா பேர் பொருத்தமாக இருக்குது, ஹசனுடைய வழித்தோன்றல் என்பதற்கு 3வது 7 பேரனா இருக்கிறாரு, எல்லாம் பொருந்தி வந்தவுடனே ஹதீஸில் சொன்ன மாதிரி இவருக்கு இந்த அடையாளம் பொருந்துகிறத என்ற உடனே இவர் தான் மஹதி என்று சொன்னார். சொன்ன உடனே இப்போ கல்லன்ன கதீரும் மினன்னாசி ஓ மின்ஹும் உலமாவு அஜில்லாவும், பயங்கரமான மதிப்புமிக்க பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் சொன்னார்கள், அன்னகுல் மஹதி, இவர் தான் மஹதி. இப்போ உட்காந்துக்கிட்டு ஒசாமா மஹதி, இவர் மஹதின்னு உலமாக்கள் பேசுகிறாங்கல்ல, இந்த மாதிரி இவங்களுக்கு அப்பனாக இருந்த உலமாக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, மஹதின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால், அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய இமாம்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அஃப்தா கசீர் மினல் ஐமத்தி பில் ஹுரூஜ் மாஹு, பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் இவரோட சேர்ந்து ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்ய வேண்டும் என்று நினைஞ்சாங்க, உசுப்பி விட்டார்கள் அவரை. அவர் மஹதின்னுக்கிட்டார். மஹதிங்கிறதுக்குரிய அந்த பெயர் பொருத்தம் கரெக்டாக இருக்குது. அவர் பேர், வாப்பா பேர், அந்த ஹசனுடைய பரம்பரைங்கிற பேர் எல்லாமே பொருத்தமாக இருக்குதா. அவர் சொன்னோன்னே இதை உலமாக்கணும், ஆமாம் இவரை தான் கண்டிப்பாக இருப்பார். மஹதியை இடம் போடுறதுல எப்படி ஒரு கூறு கட்டு போய் இந்த சமுதாயம் இருந்திருக்குன்னு பாருங்கள். மஹதின்னா இன்னத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஹதின்னா ஆட்சியை பிடிச்சி புரட்சி செய்கிறதுக்கு வந்தவர்னு ஏதாவது சொன்னாங்களா? இந்த ஒரு சின்ன ஒரு சொல்லை பிடித்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நல்லா இருந்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது புரட்சின்னு வந்தால் 2ஆக பிரிஞ்சிடும்ல. புரட்சின்னு வந்தால் முஸ்லீமை தானே கொள்ளுவான். இவர்களும் யாரை போய் கொல்ல போகிறாங்க, ஹலீஃபா மன்சூரை போய் கொல்ல போகிறாங்க. மன்சூருக்கு எதிராக உள்ள ஆட்களெல்லாம் கொண்டு திரட்டிக்கிட்டு போய் மன்சூரை கொள்வதற்கு போகிறாங்கன்னா, இங்கிட்டு செத்தாலும் அங்கிட்டு செத்தாலும் முஸ்லீம் தானே. அப்போ கொன்று குவிப்பதற்கு மஹதி, நல்லது செய்வதற்கு வருவார்னு ஹதீஸில் வருது. வேறு விஷயத்தில் விட்டுறாங்க. முகமது அப்துல்லா பிடிச்சாங்களே தவிர அவர் என்ன செய்வார் அதை பற்றிலாம் விட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் தான் மஹதின்னு சொன்ன உடனே பெரிய பெரிய உலமாக்கெல்லாம் நினச்சிட்டாங்கன்னு கேட்டால், நம்ம மன்சூர்கிட்ட கிலாபத்தை முறிச்சிருங்க, இவரோட சேர்ந்துக்கிட்டு எங்களாம் புரட்சி பண்ணுங்கன்ட்டாங்க.
பெரும் கூட்டமே திரண்டு பெரும் ஒரு போரே நடக்குது. இவர் தலைமையில் ஒரு அணியும், மன்சூர் கலீஃபா தலைமையில் வந்து அபூ ஜாஃபர் மன்சூர் அப்பாசி கலீஃபாக்காரர், அவர் அப்பாசி வம்சத்தில் வந்தவர், அவருடைய ஆட்சிக்கு எதிராக வந்து இப்போ ஒரு போர் 2 போர் இல்லை பல போர்கள் சந்திக்கப்படுது. நான் தான் மகதி, நான் ஆட்சியை கைப்பற்றியே தீருவேன், எனக்கு ரசூலுல்லாவுடைய முத்திரை இருக்குது என்று சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணி என்ன செய்கிறாருன்னா போர் செய்கிறாரு. ஏராளமான போர்கள் நடந்து கடைசியில் கலீஃபா மன்சூர்னால் என்ன செய்கிறாரு, கொல்லப்படுறார். இவர் அந்த கலீஃபாவை ஆசைப்பட்டு செஞ்சார்னுல்ல, கலீஃபாவாவதற்கு ஆசைப்பட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, மக்களை கொல்வதற்கு மகதி. அது முஸ்லீம்களுக்கு மத்தியில் யுத்தம் செஞ்சு ஒருத்தரை வெட்டி சாய்ப்பதற்கு இவங்களுக்கு கிடைச்ச ஆயுதம் எது, மகதிங்கிறது வந்து நல்லதுக்கு பயன்படுறதை விட கெட்டதுக்கு தான் அதிகமாக பயன்பட்டுருக்கிறது. இவரை சொல்வதாக இருந்தால் ஓரளவுக்கு அந்த பேர் பொருத்தம் இருக்கிறது. இதை பயன்படுத்திக்கிட்டு நினைஞ்சாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களை கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. இவன் ஒரு பக்கம் அந்த ஆட்சியில் இருக்கிறதுனால ஆட்சியை தக்க வைப்பதற்கு அவர் எதிர்த்தவதாக செய்யத்தான் செய்வார், அவருக்கு அந்த கடமை இருக்கிறது. ஆனால் இவர் செஞ்சது என்னது, இந்த நான் தான் கலீஃபா மகதி என்னையை தான் ஆட்சிக்கு ரசூலுல்லாஹ் தருவாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி வந்தால் தன்னால் அசம்பிளாக அப்படி மக்கள் பூரா அப்படி வந்திருப்பாங்க, இப்படியா வரும், அது கூட விளங்காமல் நினைஞ்சார். அப்படி செஞ்சாங்க. அப்போ இறுதியில் நினைஞ்சாருன்னா அவர் வந்து கொல்லப்பட்டார். ஆனால் இவர் எப்படி ஆளாக இருந்தார்னு கேட்டால் சாதாரண பெயர் பொறுத்த மட்டும் இல்லை, அந்த காலத்திலேயே குர்ஆனை மனப்பாடம் பண்ணார், குர்ஆனை ஹிஃப்ல் பண்ணவராக இருந்தார். தீனில் வந்து நல்ல ஃபிக்ஹ் மார்க்க சட்டம் ஃபத்வா கட்டா டக்குன்னு ஆதாரத்தை அள்ளி போடுவார். நல்ல வீரமிக்கவராக இருந்தார், வாரி வழங்குற வள்ளலாக இருந்தார். இப்படிங்கிறது நிறைய இருந்தவொன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒரு ஷாதாலிக்கலஹுஃபில் ஆமத்தி, பாமர மக்கள்கிட்டையும் இவர் தான் மகதின் பறைவிட்டது. வாயாஹு ரஜுலும் என் பனு ஹாஷிம் கூட்டத்தார்கள் எல்லாரும் வெட்ட பைய செஞ்சிட்டாங்க. மின் அபூ தாலிபுடைய வம்சங்கள் பூரா, அப்பாஸுடைய வம்சங்கள் பூரா, இதர பனி ஹாஷிம்கள் பூரா, எல்லாம் யார், ரசூலுல்லாவுடைய வம்சம். ரசூலுல்லாவுடைய அந்த சையீது வம்சம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது அம்புட்டு பேரும் சேர்ந்து கொண்டு இவருடைய அறிவு திறமை, குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஒரு திறமை, பெயர் பொருத்தம், இது ரசூலுல்லாவுடைய பரம்பரையில் வந்தவர் வேறு, ஹசனுடைய பேரன் வேறு, இதெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவருக்கு பின்னாடி வந்து பனு ஹாஷிம் பூராவுமே என்ன செய்கிறாங்க, பனு ஹாஷிம்னா ரசூலுல்லாவுடைய வம்சம் அவங்க தான். பனு ஹாஷிம்கள் அப்பாஸுடைய வம்சங்கள் இருக்காங்கள, அவங்களாம் இருக்கிறது அப்பாசிய கலீஃபா ஆட்சி தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அந்த ஆட்சி எதிர்த்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்பாசியாக்கள் பூராமல் இவரை போய் மகதின்னு ஏற்றுக்கொண்டு கடைசியில் நிறைய பேர் பழி கொடுத்து கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவரை கொண்டு விட்டாங்க. அவரால் வந்து இன்னும் பலர் கொல்லப்பட்டவும் செஞ்சாங்க அவரை கொண்டு. இது ஒரு ஆள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் மகதி, இவர் ஒரு மகதின்னு டிக்ளேர் பண்ணி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி படம் நடத்தி சண்டை போட்டவர் இவர். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் ஒவ்வொரு காலத்தையும் ஏமாற்ற, அந்த மகதிங்கிற வச்சுட்டு ஏமாந்துடாதீங்க. மகதின்னு சொல்லி ஒவ்வொரு காலத்துலையும் என்னத்தையாவது ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு மகதின்றுவாங்க. ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருந்தால் போதும், அதை வச்சுக்கிட்டு மகதி நான் தான்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க மகதின்னு பார்த்தீங்கன்னா குழப்பம்தான் பண்ணாங்க. மகதின்னு சொல்லி எந்த ஒரு உருப்படியான ஒரு காரியமும் நடத்தவே இல்லை. மக்கள் மத்தியில் இருந்த நல்ல ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தினது, சண்டை ஏற்படுத்தினது, இரத்த ஆறு ஓட்டுனது தான் மகதியை கொண்டு நடந்த ஒரு ரிசல்ட்டு, விளைவு. அடுத்ததாக வந்து ஜாஃபர் பின் முகமது சாதிக், நம்ம ஜாஃபர் அந்த பூரி அம்பாத்தியெல்லாம் ஓதுவாங்கள்ல, இவர் பேர்லாம் ஓதுவாங்க. ஜாஃபர் சாதிக் இல்லை, ஜாஃபர் பின் முகமது சாதிக்குடைய மகன் தான் இவர். இருந்தாலும் மக்கள் மத்தியில் இவருக்கு பேர் என்னென்னு கேட்டால் ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஹிஜ்ரி 148 மரணித்தவர். ரசூலுல்லாவுடைய வம்சத்தில் உள்ளவர் தான், பெரிய இமாம் இவர் வந்து அந்த காலத்தில் நினைஞ்சாங்கன்னா ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு பெரிய ஒரு இமாமு, ஆலிமுன் ஜலீலுன், ரொம்ப மகத்துவமிக்க ஒரு ஆலிமாக இருந்தார். வாபிதுன் ஃபாதிலுன், மிகச்சிறந்த ஆபிதாக இருந்தார். ஹுசைனுடைய பரம்பரையில் வந்தவராக இருந்தார், ஹுசைனுடைய வழித்தோன்றலில் இருந்தார். அதனால் வந்து இவருக்கு முஸ்லீம்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து இருந்தது. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவரை வந்து இவர் தான் வந்து மகதி என்று சொல்லி யார் சொல்கிறாருன்னா அவருடைய வாப்பா இருக்கார்ல ஜாஃபர் சாதிக்குடைய முகமது இப்னு ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த ஜாஃபர் சாதிக்கு அப்படிங்கிறவர் இவர் மகனை பற்றி இவர் தான் எனக்கு பிறகு மகதி அப்படின்னு அவர் வசியத்து வர பண்ணார் அப்படிங்கிறத சொல்லி கொண்டு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் இன்னும் மரணிக்கலை மகதின்னு மக்கள்கிட்ட சொன்னார். சொல்லிக்கிட்டு இருந்தவரை காரணம் திடீர்னு ஒரு ஆளை காணாண்ட உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா காணாம்னு மறைச்சி விட்டாங்க. காணாண்ட உடனே அவர் வந்து சாவலை, மறைஞ்சு நிற்கிறாரு
அவர் தான் அல் காயிமுல் மஹதி, எதிர்பார்க்கிற மஹதி இவர் தான். அப்போ எத்தனை பேர் வருவாங்க, மஹதி வருவார்னு சொல்லிட்டு இவரை மௌத்தாக்காமல் ஏன் ஈசா நபி மாதிரி அவர் மௌத்தாமன்னு இருக்கிறாரு, இவர் ஒரு நாள் திடீர்னு கிளம்பி வருவார், இவர் தான் மஹதி அப்படின்றாங்க. ஆனால் இவர் மகதியாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு வந்து பேசிக்கலி அடிபட்டு போயிருது. என்ன கேட்டால், இவருடைய பேர் வந்து ஜாஃபருங்கிற ஒரு பேரில் அவர் வரமாட்டார். அது மகதி எந்த பேரில் வருவார், மகதிங்கிறவர் சொல்கிறவர் வந்து முகம்மது என்பதுதான் அவருடைய பேராக இருக்கும். வேறு எந்த பேரில் வந்தாலும் அவர் வந்து மகதி கிடையாது. அவருடைய வாப்பா பேர் வந்து அப்துல்லாவாக இருக்கணும். இவருடைய யாருன்னு கேட்டால், இவர் பேர் ஜாஃபர், இவருடைய வாப்பா பேர் முகமது, ஜாஃபர் பின் முகமது. அப்படிங்கும் பொழுது இவர் வந்து மகதி இல்லைங்கிறது அந்த மகதியை பற்றி சொல்லக்கூடிய ஆத்தண்டிக்கான செய்தியில் அப்படி தான் வருது. அல் மகதியு மின் அழித்தரத்தி மின் அவுலாதி ஃபாத்திமா. மகதி என்று வரக்கூடிய ஒரு ஆள் இருக்கார், அவர் வந்து ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றலில் வரக்கூடிய என் சந்ததியாக இருப்பார். யுவாத்தி இஸ்மி இஸ்மஹு, என் பேர் அவர் பேரும் ஒன்றாக இருக்கும். யுவாத்தி இஸ்மு அபிஹி அப்படின்னு ஒரு அவருடைய தகப்பனார் பேர் வந்து என் தகப்பனார் பேருக்கு இஸ்மு அபி என் தகப்பனாருக்கு ஒப்பாக இருக்கும்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இது வந்து ஆத்தண்டிக்கான ஹதீஸ், இது ஒரு சரியான ஹதீஸ். இந்த ஹதீஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா இவர் வாதிடவே கூடாது. இவர் பெரிய இமாமாக இருக்கிறாரு, இவர் மரியாதைக்குரியவராக இருக்கார், மார்க் அறிஞராக இருக்கார். அப்போ மக்கள் மத்தியில் மகத்தான ஒரு மற்ற மரியாதையெல்லாம் அவருக்கு இருக்கிறது. அப்படியாப்பட்டவர் என்ன செய்யணும்னு கேட்டால், மகதின்னு சொல்லி ரசூல்லா சொன்னது அகறையில் ஒரு பொருந்தலை. இவர் பேர் வந்து ஜாஃபராக தான் இருக்குது, முகமதா இல்லை. இவருடைய தகப்பனார் பேர் முகமதா இருக்குது, அப்துல்லாவா இல்லை. ஆனாலும் இவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், இவர் மகதின்னு சொன்னார், இவரை மகதின்னு சொன்னாங்க. இன்னும் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, அவர் வரப்போகிறாரு. என்ன ஹையும் லம் யமுத், அவர் சாகவில்லை, ஒலா யமுத்து, சாக மாட்டார், ஹத்தா எழுகிற அம்ரு, அவருடைய காரியம் மேலோங்கிற வரைக்கும் அவர் சாக மாட்டார். பிறந்தொரு காலத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஈசா நபி மாதிரி எல்லாம் மறைச்சி வச்சுருக்கலாம், திடீர்னு போண்டு எல்லாம் அனுப்புவான். அவர் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு உலகத்தையெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்து தான் அவர் சாவார். அவர் தான் அது எதிர்பார்க்கிற மகதி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டம் அன்னைக்கு நம்பினாங்க. அதுக்கு பிறகு நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு மகதி எத்தனைன்னு பாருங்க, வந்துக்கிட்டே பட்டியல் போய்கிட்டே இருக்குது, அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி வந்து மூசா அல் காலிம்ங்கிற ஒரு பிரபல்யமான ஒரு ஆள். மூசா காலிமுடைய கபருலாம் போய் என்ன செய்வாங்க, நேர்ச்சையெல்லாம் நிறைவேற்றுவாங்க. அது வந்து அவருடைய கபரை பற்றியெல்லாம் பயங்கரமான பில்டப்லாம் கொடுப்பாங்க. அப்படியான ஒரு ஆள் இவர். ஷியாக்களுடைய 7வது இமாம். ஷியாக்கள் 12 இமாம்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து இவர் 7வது இமாமாக இருக்கிறாரு. அந்த 7வது இமாமில் வந்து இவருடைய காலம் வந்து 128 பிறந்து 183 இவர் இறந்துடுறாரு. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்ட்டா, இவர் தான் வந்துக்கிட்டு இவர் என்னது மகதி, இவங்க மூத்தா போனால கபரெல்லாம் மறைச்சிடுவாங்க. இந்த மகதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர் இயற்கை மரணிச்சாலும் சரி தான் என்ன செய்வாங்க, அவரை வந்து கபரெல்லாம் மறைச்சி வச்சுவிட்டு அவர் மறைந்து விட்டார், வருவார், திடீர்னு வருவார், மகதி அவர் வருவார், வந்து எல்லாத்தையும் ஒன்றுபடுத்துவார், அப்படி நாளைக்கு வருவார், நாளை கழிச்சு வருவார்னு என்ன செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர் ஒரு வேடிக்கை என்னென்னா, இவருடைய கபர் வந்து பகதாதில் இன்றைக்கி இருக்கிறது. பகதாதில் அவருடைய கபர் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா, அது கபர் அது கிடையாது, மறைஞ்சிருக்கிறாரு, போய் கபருன்னு அவங்களே சொல்கிறாங்க. கபருன்னு சொல்லி அவருடைய கபருன்னு போய் ஜியாரத்து ஒரு பக்கம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சும்மா அடையாளத்துக்கு வச்சுக்கிற கபரு, அதுக்கு அங்கே அவர் இல்லை, அவர் மறைஞ்சு ஒரு இடத்துல இருக்கிறாரு, வருவார் திடீர்னு அப்படின்னு சொல்லக்கூடியவர். இப்போ மகதிங்கிற பேரில் இப்படி ஒரு கூத்துலாம் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து முகமது பின் ஜாஃபர் அப்படின்னு ஒரு ஆள், அந்த ஜாஃபர் சாதிக் இருக்கார்ல, சொன்னோம்ல, அவருடைய மகன், அவர் மகதி கொண்டாடிட்டு போன உடனே அவருடைய மகன் என்ன செய்கிறாருன்னா, நான் தான் மகதிங்கிறார் வாப்பாக்கு அப்புறம். அவர் மறைஞ்சிருக்கிறாரு, வருவாருங்கிறீங்க. வருவார்னு சொன்னால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் இன்னொரு மறுபடியும் மகனை பிடிச்சி மகதியாக்குறீங்க. அந்த மகதி என்று சொல்வதன் மூலமாக கூட்டம் சேர்ப்பதற்கு இது நல்லா பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஆளை முன்னிறுத்துவதற்கு அவருக்கு ஒரு அடையாளம் வேணும்னா என்ன செய்யணும், மகதியின் குத்து ரப்பர் ஸ்டாம்பை வை, அந்த ஸ்டாம்பு வச்சோன்னு என்னவாயிரும்னா மக்கள்கிட்ட ஒரு மரியாதை கிடச்சி போயிடும். அப்படிங்கிறது ஒன்று. ஹிஜ்ரி 200 வந்து புரட்சி பண்ணி என்ன செஞ்சார்னு கேட்டால், நான் தான் மகதின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இவர் மகதின்னு சொல்கிற காலத்தில் மகதியை பற்றி ஒரு கட்டுக்கதை வந்து பரவிட்டு இருந்துச்சு. என்ன கட்டுக்கதைன்னு கேட்டால், மகதியுடைய ஒரு கண்ணில் வந்து ஒரு தழும்பு இருக்கும், கண்ணு கீழே ஒரு தழும்பு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஹதீஸை இவங்களாம் இட்டு கட்டி பரப்பி விட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்து இவர் என்ன செஞ்சிட்டார்னு கேட்டால், இவர் கண்ணில் ஏதோ ஒரு காயமோ ஏதோ ஏற்பட்டு ஒரு தழும்பு ஏற்பட்டு போச்சு. உடனே அதை காட்டி, இந்த பாருங்கள் எனக்கு கண் தழும்பு இருக்குது பார்த்தீங்களா, ரசூல்லா சொன்னாங்களா, அப்படி சொன்னதுக்கு அதிசயம் இல்லை.
அப்படி ஒரு ஹதீஸ் இட்டு கட்டிக்கிட்டாங்க. அந்த மகதி என்பதற்கு கண்ணு கீழே ஒரு தழும்பு இருக்கும் என்று இவங்களா ஒரு ஹதீஸை இட்டு கட்டி கொண்டு, இவருக்கு இயற்கையாக கண்ணில் ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டு தழும்பு மாதிரி உட்காந்துருச்சு. அதை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பார்த்தீங்களா, இவருக்கு பேரும் பொருத்தலை, எதுவும் பொருந்தமாக இல்லை. ஆனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் என்னை தான் மகதின்னு சொன்னாங்க, என்னப்போ ஆதாரம்னு கேட்டால், அந்த இருக்குல்ல கண்ணில் தழும்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்னார். அடுத்தது ஹிஜ்ரி 83 ஒரு ஆள், அவர் யாருன்னா அப்துல்லா இப்னு முஆவியா என்பவர் யாருன்னு கேட்டால், இவர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அபு தாலிபுடைய வம்சத்தில் வரக்கூடியவர். ஆனால் அலியுடைய வம்சத்தில் வரமாட்டார். அலியுடைய சகோதரர் ஜாஃபர் இருக்கார் இல்லையா, அவருடைய வழியில் வரக்கூடிய ஜாஃபர் இப்னு அபி தாலிபுக்கு கொள்ளு பேரன் இவர். யார்? அப்துல்லா இப்னு முஆவியா. இவர் என்ன பண்ணுறாருன்னா 83 பிறந்தாரா, இவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், இவர் நான் தான் மகதின்னு சொல்லி மகதிங்கிறாங்க. அவர் மௌத்தா போலையான். இன்றைக்கு வரைக்கும் இஸ்பஹான்கிற பகுதியில் உள்ள மலையில் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இஸ்பஹான்கிற பகுதியில், இஸ்பஹான்டா நேமாக அது ஈரானில் இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ்பஹான்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் அவர் மறைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர் தான் நான் தான் மகதின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் இவர் ஒரு ஆள். அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டால், முகமது பின் இஸ்மாயில். முகமது பின் இஸ்மாயில்ன்றவனே இது பொய்ன்னு விளங்குது. ஏன்னு கேட்டால், இவர் வாப்பா பேர் இஸ்மாயில் வருதில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பேர், ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் பேர் தான் அவருடைய பேராக இருக்கணும் அந்த ஹதீஸ் பிரகாரம். ஆத்தண்டிக்கான ஹதீஸ் எது? மகதி என்பவர் என் பெயருடையவராக இருக்கும், அவருடைய வாப்பாவுடைய பேர் என்னுடைய வாப்பா பேரும் ஒன்றாக இருக்கும், அவர் ஃபாத்திமாவுடைய வழி தோன்றலில் வருவார்னு வருது. இவரில் 3மே பொருந்தலை. இவர் யாருன்னு கேட்டால், இவர் பேர் முகமது, அது பொருந்திருது. வாப்பா பேர் இஸ்மாயில், அவர் இப்போ இவர் மகதி இல்லைன்னு ஆயிடுச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், அவருடைய வாப்பா பேர் ஜாஃபர் சாதிக் என்று சொல்லும்போது இவர் அந்த ஃபாத்திமாவுடைய வழி தோன்றலில் வரமாட்டார். அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறார், ஹிஜ்ரி 132 பிறந்து 193 மரணிக்கிறார். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் மௌத்தாகலை, பூமியெல்லாம் இவர் தான் ஆள போகிறாரு, ஒரு காலத்தில் வெளிப்பட்டு என்ன செய்வார், உலகத்தை ஆளக்கூடியவராக மாறுவார் அப்படின்னாங்க. அதையும் ஒரு கூட்டம் நம்பி என்ன செஞ்சு இன்றைக்கி வரைக்கும் ஒரு குரூப், ரஷ்யாவில் ஒரு குரூப் இவர் மகதி வரப்போகிறாரு என்று சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி கலீஃபா முகமது பின் அப்துல்லா அல் மன்சூருங்கிற ஒரு கலீஃபா, ஹாரூன் ரஷீதுடைய தாத்தான்னு நினைக்கிறேன். இவர் தாத்தாவுடைய ஒரு கலீஃபா மன்சூர்ன்ற ஒரு ஆள் ஆட்சியில் இருந்தார். அவருடைய மன்சூர்னு சொன்னால், மன்சூர்னு அவரை சொல்லுவாங்க, அவருடைய நிஜ பேர் கலீஃபா முகமது, அவருடைய வாப்பா பேர் அப்துல்லா. கரெக்டாக பொருத்தமாக இருக்குது. இவர் ஒரு கலீஃபாவாக ஜனாதிபதியாக இருக்கார். ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது இவருடைய பேர் என்னென்னு கேட்டால் முகமது, இவருடைய தகப்பனார் பேர் அப்துல்லா. அப்போ அந்த அடையாளம் பொருந்தி போயிடுது. அப்போ இவர் பட்ட பேர் அல் மன்சூர். இவர் யாருன்னு கேட்டால், அப்பாசிய ஆட்சிகள் வருதில்ல, அதாவது உமையாக்களுடைய ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போன பிறகு அப்பாசியர்களுடைய ஆட்சி வருகிறது. அதில் 3வது கலீஃபா இவர். அப்பாசிய கலீஃபாவில் யார் இவர்? 3வது கலீஃபா இவர். 127லேருந்து 169 வரைக்கும், 127 பிறந்து 169 மரணித்தவர் யார்? இவர் மகதி அப்படின்ட்டு இவரையும் சொல்லி கொண்டிருந்தாங்க. இவர் ஆட்சியில் இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, நிறைய இந்த கருத்து மக்கள்கிட்ட ஈடுபட்டுச்சு. ஆனால் இவருடைய தகப்பனார் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், அவர் மறுத்தார், என் மகன்தாமன், ஆனால் அவன் கலீஃபா, அவன் மகதி கிடையாது அப்படின்னு உங்கள் தகப்பனார் நினைஞ்சிருக்காரு. இவருக்கு எதிரான கருத்தை மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணியிருக்காரு என்று பார்க்குறோம். இருந்தாலும் அவர் ஆட்சியில் மக்களுடைய செல்வாக்கை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி இருக்குது. அவர் சொல்கிறார், இப்னி ஒல்லாஹி மாஹூபில் மகதி, என்னுடைய மகன் கண்டிப்பாக அல்லாமல சத்தியமாக மகதிலாம் கிடையாது. நான் ஒரு நல்ல நல்ல சகுனத்தின் அடிப்படையில் தான் என் பேர் அப்துல்லாவாக இருக்குது, முகமதுன்னு பேர் வைப்போம், மகதியாக கூட வந்தால் நல்லா இருக்குமே என்று நான் பேர் வச்சேனே தவிர அதுக்கும் மகதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தகப்பனாரை மறுத்தார் என்பதெல்லாம் என்ன இருக்கிறது, முஸ்லிம்னு குத்தைபாங்கிற அறிவித்த செய்திகள்லாம் இருக்குது. அடுத்தது ஹிஜ்ரி 195 பிறந்தவர் ஷியாக்களுடைய 9வது இமாம் முகமது பின் அலி அல் ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க. முகமது பின் அலி அல் ஜவ்வாதுன்னு ஒரு ஆள். இவர் 195 பிறந்தார். ஷியாக்களுடைய 9வது இமாமு. இவரும் என்ன செஞ்சார்னு கேட்டால், நான் தான் மகதின்னு சொன்னார். இவரையும் என்ன செஞ்சாங்க, வேடிக்கை என்னன்னு கேட்டால், இவர் மகதின்னு சொன்னாங்கல்ல, அப்படி சொல்லும் பொழுது இவர் எப்போ மௌத்தா போனார்னு கேட்டிங்களா, அந்த வேடிக்கையான விஷயம், 4 வயசில் அல்லது 8 வயசில் மௌத்தா போனார்னு இருக்குது. அது சின்ன பையனே மகதின்ட்டானோ. இவர் பிறந்து 4 வயசு குழந்தையாக இருக்கும்போதே
இவர் தான் மஹதி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர் மரணித்தது 4 வயசில் 8 வயசுலையான்னு கருத்து வேறுபாடு இருக்குது. இப்போ 4 வயசு 8 வயசில் உள்ளவர்கள்லாம் ஒரு வழிகாட்டியாக தலைவர் ஆக முடியுமா? ஆக முடியாது. இவர் தான் மகதியாக உலகத்தெல்லாம் கட்டி ஆழ்வார்னு சொன்னது என்னையத்தான் சொல்லிட்டு இந்த பையன் சொல்லியிருக்க மாட்டார். இவரை வச்சு பில்டப் கொடுத்து நினைஞ்சிருக்காங்க. ஒரு கூட்டத்தார் வந்து அது ஒரு ஆட்களை பிடிச்சிருக்கிறாங்க. கடைசியில் என்னென்னா அவர் மறைஞ்சிருக்காராம். வருவார், பெரிய ஆளை போய் என்ன செய்வார், வருவார். அன்னஹு காபான் அயுன் நாஸ், மக்கள் கண்களை விட்டு மறைந்திருக்கிறார். இலா யூதன் அலஹு ஃபில் ஹுரூஜ், அவர் வெளியேறுவதற்கு அனுமதி கொடுக்குற பருவம் வர வரைக்கும் அவர் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவரையும் வந்து ஈசா நபி மாதிரி ஹிலர் மாதிரி மறைந்திருக்கிறாருன்றலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறது. 524 மரணித்தவர் வந்து அல் பர்பரிம்பாங்க. பர்பரின்னா அவருடைய பேர் முகமது அப்துல்லா பின் தூமரித் அல் பர்பரி அப்படின்னு ஒரு ஆள். பர்பரிங்கிற பேரில் அவர் அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பேர் முகமதாக இருக்குதா, பாப்பா பேர் அப்துல்லாவாக இருக்கா? இது போதும் தானே, இது கிடைச்ச லட்டு மாதிரி நான் தான் மகதி, பாப்பா வர்றதுக்கு அதை வச்சு மகதின்றார். அப்போ அதாவது இவர் ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இவர் ஒரு புரட்சி பண்ணி இவர் என்ன செய்வார்னு கேட்டால் ஆட்கள்லாம் பெருசாக திரட்டி அவருடைய சில பகுதிகளில் ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டார். அவருடைய அசஹாபுகள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஹுத்பாவோட மெம்பரில் உட்காந்துக்கிட்டு ஓதுவாங்க. எப்படி ஓதுவாங்கன்னு கேட்டால் அல் இமாமுல் மாசூமுல் மஹதியில் மாலூமுல்லதி பஷரத் பிஹி ஃபி சரீஹி வஹீக்கு பஷரத் பிஹி ஃபி சரி வஹீக்கு, இறைவா உன்னுடைய வஹீயில் யாரை பற்றி நீ நற்செய்தி சொன்னாயோ முன்னறிவிப்பு செஞ்சாயோ அந்த இமாம் இவர் தான் சொல்லி அல்லாவுக்கு பாடம் நடத்துவாங்க மெம்பரில் உட்காந்துக்கிட்டு. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இவரை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மஹதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் 524 மரணிச்சிட்டார். ஆனால் இவர் என்னது, இவரை பற்றி இப்னு கையும் போன்றவர்கள் சொல்லும் பொழுது இன்னஹு ரஜுலுன் கத்தாபுன், இந்த ஆள் மற்றவங்க மாதிரி நல்ல ஆளை இவர் எடுத்துக்கிற பெரிய பொய்யன், இந்த ஆள் அநியாயக்காரன், முத்தகல்லிபன் வாத்திலி, அநியாயத்து அடிப்படையில் வந்து புரட்சி செஞ்சவன், அநியாய கொண்டு ஆட்சி பிடிச்சவன், ஆட்சியெல்லாம் பிடிச்சி நினைக்கிறான். நிறைய முஸ்லீம் ஒரு பகுதியை ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு நான் தான் மகதிங்கிறான். அதை நம்பி ஒரு கூட்டம் பின்னாடி போகிறது. அவனுக்கு பின்னாடி போய் என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம்களெல்லாம் முஸ்லீம்னு சொன்ன இவனை ஏற்றுக்கிறாத எல்லாரையும் கொன்று குவிக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளெல்லாம் கைதிகளாக பிடிக்கிறாங்க. அவங்களுடைய பொருள்களை எல்லாம் சுருட்டி கொண்டார்கள். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சில அநியாயங்கள் செஞ்சதாக வரலாற்று எழுதியிருக்கோம்ல, அது மாதிரி பல மடங்கு செஞ்சவர் இவர்னு சொல்கிறாங்க. இப்படியான ஒரு வேலையை செஞ்சாலும் மகதிங்கிற பேரில் அதெல்லாம் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக செஞ்சு ஆட்சியை பிடித்து கொண்டவனாக இருக்கிறான். ஆட்சியும் பிடித்திருக்கிறான். எனக்கு தான் நிறைய ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்கிறான். இந்த ஆள் யாருன்னு கேட்டால் இந்த கஸாலி இமாமுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, அவருடைய ஸ்டூடெண்ட் இவர், அவருடைய மாணவர். கஸாலி இமாம்கிட்ட படித்த மாணவர் படிச்சுட்டு வந்து நினைச்சார் மகதி பற்றி அவர் என்ன படித்து கொடுத்தாரோ தெரியலை, நான் தான் மகதின்னு சொல்லி கடைசியில் நினைஞ்சு அவர் சூஃபிசம் பேசின ஒரு ஆளாக இருந்தும் கூட அவர்கிட்டேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆளை என்ன செஞ்சார்னா நான் தான் மகதின்னு சொல்லி வந்து எக்கச்சக்கமான முஸ்லீம்களை கொன்று குவித்தார் அப்படிங்கிற ஒரு அயோக்கியனா இவனும் மகதின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான். 244 பிறந்து 309 மரணித்த ஒரு ஆள் மன்சூர் அல் ஹல்லாஜ்னா அவருடைய பேர் ஹுசைன் பின் மன்சூர். வாப்பா பேரில் மன்சூர் ஹல்லாஜ் என்று அழைக்கப்படுவார். மன்சூர் ஹல்லாஜ்னா யார்? இந்த ஆள் வந்து நான் தான் அல்லான்னு சொன்னாலும் முதல்ல வந்து நான் தான் மகதின்றார். அல்லாவே எனக்கு வகை அறிவித்தான், என்னை மகதின்னு ஆக்கிவிட்டான் அப்படின்னு கொஞ்ச நாள் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் தான் அல்லாண்டார், நான் தான் மகதின்னு சொல்லி முதல்ல வாதிட்டார். அதுக்கப்புறம் நான் தான் வந்து கடவுள்னு சொல்கிற அளவுக்கு இருந்துட்டார். அதை பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது என்னென்னா உபைதுல்லா மகதி என்பவர். அவர் உபைதுல்லா மகதின்ற ஒரு ஆள். இவருடைய பெயர் உபைதுல்லாவாக இருக்குது. அதிலிருந்து இவர் மகதியாக இருக்க முடியாதுன்னு தெரியுது. இவர் வந்து இந்த மேற்கத்திய நாடுகளில் சில பகுதிகளில் ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டு எதை வச்சு கைப்பற்றினார்னு கேட்டால் நான் தான் மகதி என்று சொன்ன உடனே ஒரு கூட்டம் திரளுது. அவங்களுக்கு ஆயுத பயிற்சியை கொடுத்து ஆயுதத்தின் மூலமாக புரட்சி பண்ணி அதுக்கப்புறம் நினைஞ்சார்னா இவர் அந்த ஆட்சியை கைப்பற்றினா இவருடைய பரம்பரையுடைய ஆட்சி வந்து நான் தான் மகதின்னு 568 வரைக்கும் 322 ஆரம்பித்த ஆட்சி. அதுக்கப்புறம் அவர் மகன் ஆட்சிக்கு வர்றான், அவனும் மகதிங்கிறான். அவருடைய மகன் ஆட்சிக்கு வந்து மகதிங்கிறான். 568 வரைக்கும் நீடித்தது. இவங்களும் முஸ்லீம்களை கொன்று குவித்தார்கள். கடைசியாக சலாஹுதீன் அய்யூபி இருக்கார்ல, இந்த பாலஸ்தீனை மீட்டவர்னு சொல்லுவாங்கள்ல, சலாஹுதீன் அய்யூபி, அவருடைய காலத்தில் தான் இந்த இவங்களுடைய ஆட்சி முறியடிக்கப்பட்டு வேறறுக்கப்பட்டு கொன்று குவிக்கப்பட்டார்கள். இவங்களும் மகதின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காட்சியை பார்க்குறோம் வரலாற்றில். அதே மாதிரி வந்து
அல் முஇஸ் பின் மன்சூர். முஇஸ் பின் மன்சூர்னு சொல்லி இவர் ஃபாத்திமாவுடைய வம்சத்தில் உள்ளவர். இவர் முஇஸ்ன்னு இவருடைய பேர். அவருடைய வாப்பா பேர் வந்து மன்சூர். அப்போ கண்டிப்பாக இவர் மகதி இல்லை. ஏன்னாட்டா முகமதாக இருக்கணும், பாப்பா பேர் அப்துல்லாவாக இருக்கணும். அதில் இவர் அடிபட்டு போயிடுறாரு. ஆனாலும் இவர் நெஞ்சாருன்னா 365 மரணித்தார். இவரும் வந்து நெஞ்சார் வந்து இவர் தான் மகதியாக இருந்தார். அதே மாதிரி வந்து நிறைய மக்களை பயங்கரமாக கெடுத்தார். எந்த மாதிரிலாம் கெடுப்பார்னு கேட்டால், கியாமத்தினோட அடையாளம் வந்து கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்கு உதிக்கும்னு இருக்குல்ல, அந்த ஹதீஸெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அது சூரியனை பேசலை, என்னையை தான் பேசுது. நான் தான் மேற்கு பகுதியில் வந்து பிறந்திருக்கிறேன், என்னையத்தான் வந்து ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி அப்படி மகதிக்கு வித்தியாசமான ஆதாரம்லாம் காட்டி நினைஞ்சார் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஆளை வந்து காண போயிட்டார். காண போனவன்னு நினைஞ்சாருன்னா பிறகு வெளிப்பட்டு நினைஞ்சாருன்னா என்னை வந்து அல்லாஹ் வந்து தன்னளவில் உயர்த்தி கொண்டான், அங்கே தான் நான் போயிட்டு வந்தேன், இந்த மறுபடியும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டான், அங்கேயே ஒளிஞ்சிட்டான். அப்போ அவன் வந்து இன்றைக்கி வந்து வானத்தில் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவனையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஹுசைன் பின் ஜஹரவைஹி அப்படிங்கிற ஒரு ஆள் 312 மரணித்தவர். இவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், இவர் நான் தான் மகதின்னு சொன்னார். நிறைய வந்து கூட்டத்தை திரட்டி ஆட்சிக்காக வேண்டி நான் தான் மகதி ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு சொல்லி நிறைய முஸ்லீம்களை கொண்டு எல்லாம் அந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு இருக்க பேரோடு தான் இருக்காங்க. எல்லாம் இந்த மகதியை எடுத்துக்கிட்ட ஆளுக்கெல்லாம் என்னவா இருக்காங்கன்னா, இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகிறோன்னு சொல்லி முஸ்லீம்களை கொண்டு குவிக்கிறது. அந்த மாதிரி செஞ்சு கடைசியில் வந்து முக்தஃபி பில்லாங்கிற அப்பாசிய கலீஃபாவுடைய ஆட்சியில் அவரால் இவங்க கொல்லப்படுறான். இவனை சேர்ந்தவர்களும் புரட்சி செஞ்சு கொல்லப்பட்டாங்க. இவன் ஒரு மகதி. அதே மாதிரி அகமது இப்னு அப்துல்லா, அவனை கேட்டால் சொல்லுவான், ரசூல்லாவுக்கு முகமதுங்கிற பேர் இருக்க மாதிரி அகமதுன்னு பேர் இருக்குது, அதனால் நான் தான் மகதின்னு சொல்லி 312 இவன் வந்து மூத்தா போனவன். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவன் டோட்டலாக மார்க்கத்தை நாசமாக்கினவன். அதாவது ஜும்மாவுக்கு 4 ரக்காத்து தொழணும்டான், ஜும்மாவுக்கு 4 ரக்காத்து. அதே மாதிரி லொஹருக்கு பிறகு வந்து ஹுத்பா ஓதணும், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல் மூமினீன் அப்படின்னு பாங்கு சொல்லணும். ஹய்யா அலா ஹைரல் அமல், ஹய்யா அலல் சலாத்துக்கு பதிலாக ஹய்யா அலா ஹைரல் அமர் அப்படின்னு சொன்னோன்னே. அதே மாதிரி காசு பணத்தை எல்லாம் வெள்ளிக்காசு தங்க நாணயத்திலையெல்லாம் இந்த களிமாவை எழுதுகிறான். அலி தான் வலியுல்லான்னு சொல்லி இந்த மாதிரி எழுதினவன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜாஅல் ஹக்கு ஜஹக்கல் பாத்திலோண்டு வாயில் வந்தெல்லாம் எழுதி என்னஞ்சான் நாணயத்தெல்லாம் வெளியிட்டான். இவன் ஒரு மகதின்னு சொல்லியிருக்கிறான். இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம்னா ஆட்சியை கைப்பற்றுற அளவுக்கு போயிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒருத்தன் ஆட்சியை கைப்பற்றுறான்னு சொன்னால், இதை வச்சு சொன்னால் மக்கள் நம்பி இவனுக்கு பின்னாடி போகிறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு இந்த மகதிங்கிறது எவ்வளோ ஆபத்தான ஒரு சித்தாந்தம் ஆக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து பலியான்னு ஒருத்தன் தான், என்ன பேர்னு தெரியலை, இது அப்படி தான் போட்டிருக்காங்க. பலியான்னு ஒருத்தன் 482 மரணித்தவன். இவன் என்ன செஞ்சான்னு கேட்டால், நான் தான் மகதின்னு சொன்னான். இவன் நட்சத்திரத்தை பார்த்து பலன் சொல்லுவான். இந்த நட்சத்திரம் அங்கே இருக்குது, இந்த இடத்துல இது நடக்கும், அது நடக்கும்னு குறி சொல்கிறவனாக இருந்தான். குறி சொல்லிக்கிட்டு தன்னை மகதின்னு சொல்லிக்கிட்டான். அதுக்கப்புறம் பசராங்கிற ஊரில் வந்து ஏராளமான நூல் நிலையங்கள் எல்லாம் கொளுத்தி நாசமாக்கினான். அதே மாதிரி வந்து இவனுக்கு நிகரமான ஒரு கொடுங்கோலனை பார்க்க முடியாது. இவனு என்னஞ்சாண்டா கடைசியில் வந்துக்கிட்டு நான் தான் மகதின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து இருந்தான். அதுக்கப்புறம் வந்து இவனை பிடிச்ச நினைஞ்சாங்கன்னா சிலுவையில் அரைஞ்சு கொன்றாங்க. பெரிய புரட்சிங்கிற பேரில் நிறைய மகதிங்கிற பேரை வச்சுக்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக இரத்த வெறியாட்டம் நடத்தின ஒருத்தன், நூல் நிலையெல்லாம் கொளுத்தின ஒருத்தன், கடைசியாக பிடிக்கப்பட்டு என்னஞ்சான்னு கேட்டால், அவனை வந்து பகதாதுடைய பொது இடத்துல வச்சு சிலுவையில் அரைந்து கழுமரத்தில் ஏற்றி அவனை கொன்றாங்க. அப்படி அவன் ஒரு மகதின்னு இருக்கிறான். அதே மாதிரி அகமது இப்னு அப்துல்லா பின் ஹாஷிம்ன்ற ஒரு ஆள், இவன் அகமது இப்னு அப்துல்லாண்டா அந்த பேரை சொல்லிக்கிறான். முகமது அகமது 2 ஒன்று தானே. இவன் பேர் அகமது, ஆனால் முகமதுன்ற பேர் ரசூல்லாவுக்கு அகமது பேர் இருக்கிறதுனால நான் தான் மகதி அப்படின்னு சொன்னாலும், இவர் ஹிஜ்ரி 689 உள்ளவன். இவன் ஆரம்பத்தில் ஷாஃபி மதுஹபுடைய ஃபிக்குகளை ரொம்ப கைதேர்ந்தனவன் ஆணாக இருந்தான். அதுக்கப்புறம் தகியுத்தீன் இப்னு தகிக்கில் ஈது என்கிற ஒரு பெரிய அறிஞர் ஷாஃபியில், அவர்கிட்ட போய் மாணவராக சேர்ந்து நிறைய ஹதீஸ்கள்லாம் படித்து அதுக்கப்புறம் நெஞ்சான்னா திடீர்னு வந்து இந்த சூஃபிசத்துக்கு மாறிட்டு அப்புறம் நெஞ்சான்னா நான் தான் மகதி, அல்லாஹ் வந்து கனவோட டெய்லி நான் பார்க்குறேன், கனவில் அல்லாஹ் என்னோடு பேசுகிறான். அதே மாதிரி என்னை 7 வானத்துக்கு கனவுல கூட்டிகிட்டு போனான், சிதறத்தில் முத்தாக கூட்டிகிட்டு போனான், அரிசி வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போனான், மலக்குகள் ஜிப்ரீல்லாம் சூழ்ந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க, அல்லாஹ் என்னோட பேசினான், இப்படியெல்லாம் போட்டு தன்னை நபி மாதிரி அந்த மாதிரி சொல்லி கொண்டவன் யார் இவன்.
கடைசியில் இவனை வந்து முர்த்ததா போயிட்டான், இவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னு முடிவெடுத்து இவனை கொலை செய்யணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா இப்னு தக்கீக்குல் ஈதுன்னு ஒருத்தர், அவரெல்லாம் பெரிய மேற்கோள் காட்டுவாங்க அறிஞர்கள். என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஷாஃபி மதுஹபில் ஒரு சில அறிஞர்களுடைய பேரை சொல்லும் பொழுது இப்னு ஹஜர் சொன்னார், இப்னு தைமியா சொல்கிறாருங்கிறோம்ல, அந்த மாதிரி மதிக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இப்னு தக்கீக்குல் ஈது. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவனை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இவ்வளோ அயோக்கியத்தனை பண்ணியிருக்கிறான், அல்லாஹ் நான் தான் பார்த்தேங்கிறான், 100 தடவை பார்த்தேங்கிறான், வானத்து வரைக்கும் நான் போயிட்டேன், அரிசி வரைக்கும் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்ன ஒருத்தன், கனவுல பார்த்தேன்னு சொன்ன ஒருத்தனுக்கு இவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா அவனை காப்பாற்றுறதுக்காக வேண்டி வீட்டில் போய் என்ன செய்கிறாங்கன்னா பாட்டிலெலாம் உடைச்சி வீட்டில் உள்ள பொருள்லாம் டேமேஜ் ஆக்கி விட்ருங்க, டேமேஜ் ஆக்கிட்டு அவனை கிறுக்குன்னு சொல்லி இவர் தான் ஜட்ஜாக இருக்கிறார். இப்னு தக்கீக்குல் ஈது என்பவர் தான் காலியாக இருக்கார், நீதிபதியாக இருக்கார். அவர்கிட்ட இவருடைய மாணவர், அவன் இவர்கிட்ட படித்த மாணவராக இருந்ததுனால, ஆரம்பத்தில் படித்த மாணவனாக இருந்ததுனால மக்களை வெளிக்கெடுத்ததையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் அவனை வந்து இவர் வேறு ஆட்கள் அனுப்பி என்ன செய்கிறாருன்னா வீட்டில் சில பொருள்லாம் டேமேஜ் ஆக்கிருங்க, அப்புறம் ஆளை பிடிச்சிட்டு வாங்கன்றவனை பிடிச்சிட்டு வர்றாங்க. இவர் என்ன செய்கிறாரு, இந்தந்த மாதிரிலாம் செஞ்சான் வீட்டில், அதனால் இவன் மெண்டலுக்கு தண்டிக்க முடியாதுல்ல, அவன் மஜ்னூன் என்று சொல்லி அவரை காப்பாற்றி விட்டார். இப்படிலாம் கூத்துக்கள் நடந்திருக்கு மஹதிங்கிற பேரில். அதுக்கடுத்து இவர் ஒன்றாச்சா. அதுக்கப்புறம் அப்பாஸ் அல் ஃபாத்திமி கிளையை சேர்ந்த அப்பாஸ்னு ஒரு ஆள், இவர் 700 மூத்தா போனவர். இவரும் என்ன செய்கிறாருன்னா அப்பாஸுங்கிற பேரில் அறியப்பட்டவர். இவரும் தன்னை வந்து நினைஞ்சார் வந்து மஹதின்னு சொல்லி கொண்டார். அதுக்கப்புறம் வந்து ஃபாஸுங்கிற ஊரை போய் இவர் வலுக்கட்டாயமாக கைப்பற்றிக்கிட்டார், ஆட்களை திரட்டிட்டு போய். எல்லாம் மஹதி வச்சு தான். மஹதின்னு சொன்னால் ஆள் பிடிக்கலாம், இன்றைக்கும் பிடிக்கிறானுவோ, இன்றைக்கி சூப்பர் ஷியாக்கள் என்ன செய்கிறான், இந்த மஹதிங்கிற பேரை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் சூப்பர் முஸ்லீம் சூப்பர் ஷியாலாம் இருக்காங்கல்ல, இங்கெல்லாம் இந்த மஹதின்னு சொன்னால் ஒரு கூட்டம் திரளுங்கிறது நல்லா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆட்சியை கைப்பற்றுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னு பாருங்களேன், கிறுக்கு பயில் இருப்பானுவோம். அந்த மாதிரியான மடப்பயில் உள்ள பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் வந்து அந்த ஊரை ஃபாஸுங்கிற ஊரை பிடிச்சி அந்த ஊருடைய கடத்தலாம் எரித்து இப்படி ரொம்ப அநியாயம் பண்ணான். கடைசியில் அவனை வந்து சில பகுதியில் அவன் கைப்பற்றி கொண்டாலும் அவனும் வந்து அன்றைய ஆட்சியாளர்களால் வந்து கொல்லப்பட்டு மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டான். அடுத்தது வந்து 717 ஒருத்தன் முகமது பின் ஹசன் அல் மஹதி அப்படின்னு ஒரு ஆள் நினைஞ்சான், நான் தான் மஹதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இவன் வந்து இவனுடைய பேர் என்ன, முகமது பின் ஹசன் தான். ஹசன் வந்ததுனால இவன் அப்துல்லா கிடையாது, பாப்பா பேர் அப்துல்லாவாக இருக்கணும்ல, அந்த ஒரு விஷயம்லாம் இருக்கிறதுனால இவனும் மஹதி இல்லைன்னு ஆயிடுச்சு. இவன் வந்து முஸ்லீம்கள் எல்லாரையும் காஃபிர்ன்னு சொன்னான். வந்து பெரிய பெரிய ஊர்கள்லாம் எடித்து கொளுத்துனான், நிறைய அந்த ஊர் மக்கள்லாம் கொன்று குவித்தான். அப்போ லா இலாஹ இல்லா அலின்னு சொல்ல சொன்னான். லா இலாஹ இல்லா முதல்ல மஹதின்னு வாதிட்டான். அதுக்கப்புறம் அலியை தவிர கடவுள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு என்னஞ்சா லா இலாஹ இல்லா அலி ஒலா ஹிஜாப இல்லா முகமதை தவிர ஹிஜாபு திரை கிடையாது அப்படின்லாம் ஒரு புது புது களிமாவெல்லாம் உண்டாக்கி அபூபக்கர் உமரெல்லாம் காஃபிர்னு திட்டி இந்த மாதிரி வந்து மக்கள்லாம் வந்து புலம்பி இவனை இறைவாவன்ட்ட காப்பாற்ற மாட்டியா என்று கேட்குற அளவுக்கு இப்போ ரொம்ப கடுமையான ஒருத்தனாக இருந்து என்னஞ்சான் இவனும் அந்த மாதிரி மஹதின்னு சொல்லி கொண்டான். அதே மாதிரி 720 இத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா இது ஆதியிலேருந்து கூட்டம் சேர்க்கறதுக்கு மஹதி. ஏதாவது மஹதி வரப்போகிறாருன்னோடனே அவன் பின்னாடி போய் மக்கள் திரண்டுருவாங்க, ஓ இவர் தான் மஹதிக்கு ஏஜென்ட் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்காக செய்கிறாங்க எல்லாம். அதே மாதிரி தமர்தாஷ் பின் நவீன் அப்படின்னு ஒரு ஆள், இவர் 728 இவன் என்ன செய்கிறான்னா இவன் நான் தான் மஹதி ஆஹிரு ஜமானில் கடைசி காலத்தில் வரக்கூடியவன்னு சொல்லிட்டு என்னஞ்சா இவன் வந்து சொல்லிவிட்டு கொஞ்சம் வீரனாக இருந்தான். அந்த வீரனாக இருக்கிற வச்சு ஆட்களை திரட்டி ரவுடி மாதிரி ஆட்களை திரட்டிக்கிட்டு போய் என்ன செய்கிறது, இவனும் ரோமாபுரி பகுதிகளில் எல்லாம் போய் நிறைய மக்களை கெடுத்தான். அதே மாதிரி அவுசான்னு ஒரு ஆள், இவன் 729 இவன் என்ன செஞ்சான்னு கேட்டால் மெம்பரில் ஏதாவது இமாம் வர்றதுக்கு முன்னாடி இவன் முதல்ல ஒடியாந்து மெம்பரில் ஏறுறான். மெம்பரில் ஏறி வந்து நான் தான் மஹதி அப்படின்னு வாதிடுறான். அதுக்கெல்லாம் மக்கள்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டாங்கன்னு வைங்களேன். இவன் ஒரு மார்க் அறிஞர்னு சொல்லப்பட்டவனாக இருந்தால் நல்ல வசனமாக பேசுவான். இவன் மஹதின்னு சொல்லியிருக்கிறான். கடைசியில் அவனையும் வந்து என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, அவன் சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஹசன் பின் அப்துல்லா அல் அஹ்லாத்தின்னு ஒரு ஆள், இவரும் ஹசன் பின் அப்துல்லாண்டவனே இவர் மஹதியாக இருக்க முடியாதுல்ல. மஹதினா முகமதுன்னு தான் பேர் இருக்கணும். இவன் ஹசன், வாப்பா பேர் அப்துல்லாவாக இருந்தாலும் இவன் பேர் ஹசன், இவன் மஹதி கிடையாது. ஆனால் மஹதின்னு சொன்னான் 799. இவனுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்கன்னா இவன் வந்து இவன் மஹதின்னு சொன்ன பிறகு நினைஞ்சான்னு கேட்டால் நான் தான் மஹதின்னா மக்களை விட்டு நான் தனியாக போயிடுறேன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டான். அரண்மனை கட்டிக்கிட்டான். பெரிய பெரிய பணக்காரங்க மாதிரி வாழ்க்கையை தான் வாழ்வான். அதே மாதிரி எந்த ஜும்மா உள்பட எந்த ஒரு தொழுகைக்கும் வருவதே கிடையாது. இந்த மாதிரி இருந்துக்கிட்டு
ஆனால் என்னஞ்சான்னா அவனை வந்து மதித்து எல்லோரும் மகதிங்கிறாங்க. மார்க்கத்தை விட்டே தூரமாக போய் ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மக்களை விட்டு தொலைவில் போய்கிட்டு நான் தான் மகதிங்கிறான். அவனுடைய அந்த பேச்சு திறமை அதெல்லாம் கவனித்து அதை நம்பி ஒரு கூட்டம் அவனை மகதி என்று ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி எண்ணூறுகளில் வந்து யூசுப் பின் யாக்கூப்னு ஒருத்தன் என்ன செஞ்சானா நான் தான் மகதி அப்படின்னா. இந்த பேர்லேயே பார்த்துட்டோம், யூசுஃபு யாக்கூப்னால இவன் மகதி கிடையாது, இவன் பேர் முகமது கிடையாது, எங்கள் வாப்பா பேர் அப்துல்லா இல்லை. ஆனாலும் சொன்னான், தைரியமாக சொன்னான். மகதியை பற்றி புரிதல் மக்கள்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கு. ஒரே ஒரு புரிதல் தான், மகதி வந்து ஆட்சி பிடிக்க போகிறாரு, ஒரு ஆட்சி இந்த ஆட்சிக்கு இருக்கு பிடிச்சவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சின்னு பேசுகிற எல்லா பயிர்களுக்குமே ஒன்று எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அதில் அதிகமாக பயன்படுத்தின இவரை பேர் மகதி தான். மகதியை பயன்படுத்தி தான் எல்லா விதமான அநியாயம் நடந்திருக்கிறது. அப்போ நான் தான் என்னை தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியில் வந்து சக்சவின் ஒரு ஆள் என்னஞ்சார், இவரை தாக்கி இவரை கொண்டு விட்டார், இவன் சரியில்லைண்டு. அதுக்கடுத்து சம்சுதீன் முகமது பின் அகமது, இவன் பேர் சம்சுத்தீன் முகமது பின் அகமது, இவன் கண்டிப்பாக மகதி கிடையாது, 848 உள்ளவன். இவன் என்ன செஞ்சான், இது அதாவது ஃபுர்ரியானின்னு இவனுக்கு பட்ட பேரான். இவன் என்ன செஞ்சான்னு கேட்டால் நான் தான் மகதின்னு சொன்னான். அதே ஒரு ஹதீஸில் வரும், கஹத்தான்லேருந்து ஒரு ஆள் வந்து மக்களையெல்லாம் ஆட்சி நடத்துவார்னு ஒரு புகாரில் ஒரு ஹதீஸ் வரும். அந்த கஹத்தானிங்கிறது நான் தான்னு சொன்னான், அதுவும் நான் தான் சொல்லிக்கிட்டு வாதிட்டான். அதுக்கப்புறம் மாலிக் மதுஹபில் இருந்தானா, அப்புறம் ஷாஃபிக்கு மாறினானா, அதுக்கப்புறம் நெஞ்சானா நான் மகதி ஆகிட்டேன்டா. இப்படி எக்கச்சக்கமான குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தான். அதுக்கடுத்து அவனை என்ன செஞ்சாங்கன்னு தெரியலை, கை ஓங்குனுச்சா அடிபட்டுச்சான்னு தெரியலை. ஆனால் அப்படி ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க மக்கள். அதே மாதிரி அபுல் அப்பாஸ் அகமது பின் அப்துல்லா 1022 ஹிஜ்ரி 1022 வந்து அபுல் அப்பாஸ் அகமது பின் அப்துல்லா இவனும் ஒரு மகதின்னு சொல்லி கொண்டிருந்தான். இவனை வந்து நினைஞ்சாங்கன்னா இந்த மாதிரி ஆட்சிக்கு தான் ஆட்சியை கைப்பற்ற போகிறேன்னு புரட்சி செஞ்ச உடனே அவன் 1022 அவன் கொல்லப்பட்டு போயிட்டான், கொண்டுட்டாங்க. நிறைய ஆட்சியாளர்கள் வந்து அவனை கொண்டு விட்டாங்க. அப்படி ஒரு ஆள். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம நாட்டில் ஒரு ஆள் என்னஞ்சான்னு கேட்டால் 910 முகமது பின் யூசுப் அல் ஜும்பூரின்ற ஒருத்தன் வந்து என்னஞ்சான்னா நான் தான் மகதின்னு சொன்னான். இவனுக்கு இந்த இந்தியாவில் எக்கச்சக்கமான ஊர்களில் இவனுக்கு ஃபாலோயர்ஸ் இருந்தாங்க. அன்றைக்கி இருந்த முகலாயர் ஆட்சியில் வந்து இவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. மாநிலத்துக்கு வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் குஜராத்துக்கு போனான், அதுக்கப்புறம் ஹிஜாஸுக்கு போனான், பிறகு இந்தியாவுக்கு வந்தான். பல ஹுராசான் அந்த எல்லாம் போய் பல ஊர்களுக்கும் போனான். இவனை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து இன்றைக்கும் கூட மகதியாக்கள்னு சொல்லி கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாலக்கோடுங்கிற ஊரில் இருக்கிற 50 பேர் அந்த மகதியாக்கள் தான், இவனை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆள்கள் தான். அது மாதிரி ஈரோட்லேயும் சில பகுதியில் இன்றைக்கி இருக்கிறாங்க இவனை பின்பற்றின ஆளுகள். இவன் தான் மகதின்னு சொல்லி வாதிட்டான். அப்போ இவன் என்னன்னு கேட்டால் நிறைய புழுகு முட்டையெல்லாம் சொல்லியிருக்கிறான், நல்லா பேசுவான் போல இருக்குது. அதை நம்பி இவனை மகதின்னு சொல்லி கொண்டு இவனுடைய தாக்கத்தின் காரணமாக இவன் இயற்கையாக தான் மரணித்தான், 63 வயசில் மரணித்தான். இவனுக்கு பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்கிற அவர் தான் மகதி. அவங்க ஒரு தனி மத தொழுகை போக்குவரத்து எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் ஒட்ட மாட்டாங்க, மகதியாக்கன்னு சொல்லி இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஈரோடு பகுதியிலையும் கிருஷ்ணகிரி பகுதியிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, கர்நாடகா பல பகுதிகளிலையெல்லாம் நிறைய அளவில் ஆட்கள் இருக்கிறாங்க மகதியாக்கன்னு சொல்லி. மகதி வந்துட்டாருங்கிறாங்க இவங்கெல்லாம். ஆனால் கண்டிப்பாக இருந்தால் மகதி இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா அந்த பேரே ஆதாரமாக இருக்குது. என்ன பேர்? முகமது யூசுஃப் தான் இவர் பேர், முகமது அப்துல்லா கிடையாது. அந்த ஒரு ஹதீஸில் ஒரு மகதி இல்லைன்னு அடிபட்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு மகதியாக்கள் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஷா வலியுல்லான்னு ஒருத்தர் இருந்தார், ஹதீஸ்களை மேதையெல்லாம் சொல்லுவாங்க. நல்லவழி அவர் தன்னை சொல்லிக்கிறல, ஆனால் அவர் தான் மகதின்னு சொன்னார்கள். அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இந்த தேவ்பந்திங்கிறாங்கல்ல அந்த குரூப்பில் உள்ளவர்கள்லாம் ஷாஹ் வலியுல்லா தஹ்லவிம்பாங்க. தஹ்லவின்னா டெல்லிக்காரர், டெல்லியை சேர்ந்த ஷாஹ் வலியுல்லா என்பவர். அவர் முகமது பின் இஸ்மாயில் பின் அப்துல் கனி ஷாஹ் வலியுல்லா, அவருடைய பேர் வந்து முகமது இஸ்மாயில் பின் அப்துல் கனி தான். இவர் மகதின்னாங்க. ஏன்னுட்டா இவருடைய பேர் முகமதாக இருக்கிறது. முகமது மட்டும் இல்லை, முகமது இஸ்மாயில் தான் இவருடைய பேர். அவருடைய வாப்பா பேர் வந்து அப்துல் கனி தானே தவிர அப்துல்லா கிடையாது. அதனால் இவர் மகதி கிடையாது. ஆனால் இவர் தான் மகதி என்று சொன்னார்கள். அப்போ இவரையும் கொண்டுட்டாங்க. இவர் ஷஹீது, இவர் என்னஞ்சாங்க, இவரும் கொல்லப்பட்டாங்க, ஷஹீதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் தன்னை மகதின்னு வாதிடவில்லை. ஆனால் இவருடைய கொள்கை பிரச்சாரம் பிடிக்காமல் இவர் கொல்லப்பட்டிருக்கார், அவர் ஒரு ஆள். அதே மாதிரி சையீத் அகமது பரேலவி, இந்த பரேலவிங்கிற பகுதியில் சையீத் அகமதுன்னு ஒரு ஆள் வந்துக்கிட்டு மார்க் பிரச்சாரம் பண்ணாலே அவர் தான் வந்து பரேலவி தான் மகதி. அவர் மூத்தா போகல, இன்னஹு இஃப்தபா நாயுனின் நாசி, அவர் மக்கள் கண்களை விட்டு மறைந்திருக்கிறாரு. ஓ ஹையுன் மௌஜூதின் ஃபிஹாதல் ஆலம் இலலான், இன்று வரைக்கும்
பூமியில் ஒரு இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறாரு, வருவார் அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனால் இவரை பற்றி கதையெல்லாம் விடுறாங்க. நாங்கள் மக்காவுக்கு போனோமா அங்கே கடத்தருளை இவரை நாங்கள் பார்த்தோம், மதீனாவுக்கு போனோமா அங்கே இவர் இருந்தாருன்னு சொல்லியெல்லாம் புருடாக்கள்லாம் அவரை பற்றி நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. இவர் ஒரு மகதி. அதே மாதிரி வந்து அப்துல்லா ஷரீப் ஹுசைன் அப்படின்னு ஒரு ஆள் என்ன செஞ்சார்னா நான் தான் மகதின்னு வாதிட்டார். அதே மாதிரி வந்து 1303 நம்ம கிட்டத்தில் நமக்கு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஹம்து அகமது பின் அப்துல்லா சூடானை சேர்ந்த சூடான்கிற ஊரை நாட்டை சேர்ந்த வந்து ஹம்து அகமது பின் அப்துல்லாங்கிறவர் நான் தான் மகதின்னு சொன்னார். யார் ஒருத்தன் நான் மகதி என்பதை சந்தேகப்படுகிறானோ அவன் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு மத்தியில் பெரிய சண்டைகள்லாம் ஏற்படுத்தினால அதனால் என்ன செஞ்சாலும் தெரியல. அதே மாதிரி ஒருத்தன் அலி முகமது பஹாயி மதம்னு ஒன்று புது மதமாக போச்சு. இது இந்த பஹாயிங்கிறவன் யாருன்னு கேட்டால் அலி முகமது முஸ்லீம் தான். இவன் தன்னை முதல்ல மகதின்னான், அப்புறமேல புது கொள்கையை சொன்னான், அதுக்கப்புறம் தனி ஒரு மதத்தையே நிறுவனான். அதுக்கு பேசிக்காக இருந்தது இந்த மகதிங்கிற விஷயந்தான். இந்த பஹாயியாக்கள்ங்கிறோம்ல, பஹாயாக்கள்னால் இஸ்லாத்தில் உள்ள மாதிரி உள்ள விஷயத்தை கலந்து ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கினான். அவன் தான் பஹாயிங்கிறவன். அவனை பிடிச்சி வந்து மகதின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை இருக்குது. இவன் 1265 கொல்லப்பட்டான் இவன், இந்த பஹாயிங்கிறவன். அதே மாதிரி வந்து மிர்சா குலாம் அகமதுன்னு ஒருத்தன், இந்த காதியானிங்கிறாங்கல்ல, நான் தான் நபின்ட்டு. இவன் என்ன செஞ்சான்னா ஆரம்பத்தில் நான் தான் மகதின்னான், அதுக்கு நான் தான் ஈசான்டான், அப்புறம் ஈசாவும் மகதியும் ஒன்று தான்னு சொன்னான், 2 நான் தான்னு சொன்னான். இப்படி எக்கச்சக்கமான குழப்பம். இவன் வந்து மகதியாக இருப்பானடா, இருக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் இவனுடைய பேர் வந்து மிர்சா குலாம் அகமதுடைய அடிமை தான் இவனுடைய பேர். இவனுடைய பேர் முகமது கிடையாது. அப்போ இவனு என்ன, இவனுடைய தகப்பனார் பேர் வந்து குலாம் முகமது இப்படின்னு குலாம் முர்த்தலா. வாப்பா பேர் குலாம் முர்த்தலா, இவன் பேர் குலாம் முகமது. ரெண்டுலையும் என்ன வரல, முகமது அப்துல்லா வரவே இல்லை. இவன் கண்டிப்பாக கிடையாது. இருந்தாலும் இவன் மகதிங்கிற பேரில் சொல்லி தான் கடைசியில் நான் தான் நபின்னு கடைசியாக வாதிட்டு என்ன செஞ்சான், வந்து இவன் இஸ்லாத்தில் இல்லாத ஒருத்தன் அப்படின்ட்டு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் இவனுக்கு பத்துவா கொடுத்தாங்க. காதியானின்னு சொல்லி இங்கே கூட இந்த குரோம்பேட்டையில் பள்ளியாசல்லாம் அவங்க இருக்கிறது, மேலப்பாளையத்தில் இருக்கிறது, சாத்தாங்குளம்ங்கிற பகுதியில் இருக்கிற சில ஊர்களில் இருக்கிறானுவோ. அது இவனை தன்னை மகதின்னு சொன்னவன் எல்லா காலத்துலையும். எல்லாம் இந்த மகதிங்கிற வச்சுக்கிட்டு தான் பயங்கரமாக கெடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் ஒரு 1400 ஹிஜ்ரியில் கிட்டத்தில் எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்ச காலத்தில் நடந்தது. முகமது அப்துல்லா அல் கஹ்தானின்னு ஒருத்தன் நினைஞ்சான் நான் தான் மகதின்னு சொல்லி ஹரம் ஷெரீஃபில் மக்காவோட புகுந்து மொத்தத்தையும் கைப்பற்றிக்கிட்டு துப்பாக்கி முனையில் யாரையும் வெளியே விடாமல் நான் தான் மகதின்னு சொல்லி காபத்துல்லாவுடைய காபத்துல்லா கைப்பற்றிக்கிட்டான். அப்போ சவுதி அரசாங்கம் என்ன செய்வது தெரியாமல் உலக நாட்டில் எல்லாம் ஏன்னா காபாவில் ஆயுதம் தூக்கி போரிடக்கூடாதுன்னு தடை இருக்குது. இவன் துப்பாக்கி வச்சு நான் தான் மகதிங்கிறான். இவன் ஒரு கூட்டத்தோடு உள்ளே நுழைஞ்சிட்டான். நிறைய ஹாஜிகளை எல்லாம் கொண்டு விட்டான். காபாத்துல்லாவை கையில் எடுத்துக்கிட்டான், ஹரம் ஷெரீஃபையை. எனக்கு தெரிஞ்சு நடந்த சம்பவம் இது 1400. அப்போ கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா உலக நாடுகள்லாம் பத்துவா கேட்டு அவன் வரம்பு மீறினா நம்ம ஹரமில் வச்சு அவனை கொல்லலாம் அப்படின்னு சொன்ன பிறகு முதல்ல தண்ணீரை நிப்பாட்டினாங்க, அப்புறம் கரண்டை கட் பண்ணாங்க, அப்புறம் உள்ளே நுழைஞ்சவனை அவன் கூட்டத்தாரையும் சவுதி அரசாங்கம் கொன்று குவிச்சிருச்சு. அவன் ஒரு ஆள் முகமது அப்துல்லா, இவன் தான் பேர் கரெக்டாக இருக்கு பாருங்கள், முகமது அப்துல்லாண்டு. இதை வச்சு நான் தான் மகதின்ட்டான். அதே மாதிரி கடைசியாக வச்சோம் 1411 ஒருத்தன் குவைத்தில் ஹுசைன் பின் மூசா அப்படிங்கிறவன் நான் தான் மகதின்னான். இப்படி வந்து மகதிங்கிற பேரில் வந்து எக்கச்சக்கமான கதைகளை அவிழ்த்து விட்டுருக்கிறார்கள். எதுக்கு இது சொல்கிறோம்னு கேட்டால் மகதிங்கிறது வந்து ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் உள்ளது கிடையாது. ஆனால் எதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் எல்லாம் அந்த போர் கொள்வது, ஆட்களை வெட்டுறது, குவிக்கிறது, இதுக்கு தான் மகதிங்கிற ஒரு ஆளை யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் தான் வரப்போகிறான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு தகவல். இதெல்லாம் வரலாறுகளில் பதிவுப்பட்ட விஷயங்கள். இது இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் மகதின்னு சொல்லி மறைக்கப்பட்ட விஷயங்கள் இவ்வளோதான், லிஸ்ட்டு கிடையாது. கிடைச்ச லிஸ்ட்டு தான் இவ்வளவே தவிர இதை விட இன்னும் 100கணக்கான பேர் ஒவ்வொரு காலத்துலேயும் சொல்லியிருப்பாங்க, நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த மகதின்றது இப்படி தான். அப்போ முதல்ல நீங்கள் விளைக்கிறன்னு மகதிங்கிறதை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் வாயில் வந்த மேனிக்கெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, ஆளாளுக்கு விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அதை மக்கள் நம்பி இருக்கிறாங்க, பெரிய பெரிய உலமாக்கள் நம்பி இருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் நம்பி இருக்கிறாங்க. அப்போ மகதிங்கிறத வச்சு வழிகட்டு போனவர்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கிறார்கள் விளைக்கிறணும். அடுத்ததாக கரைஞ்சிக்கிற விஷயம்தான் இந்த மகதி யார் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து இந்த மகதி